அனைவருக்கும் வணக்கம். இது இந்த 2 நாள் நிகழ்வில் மிக முக்கியமான அமர்வாக பார்க்க வேண்டிய ஒரு அமர்வு. பொய்ச் செய்திகளும் போலி அறிவியலும் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள். இது நம்ம இந்த மாதிரி போலி செய்திகள் எதிர்கொள்கிறோமா? எப்போ? சோஷியல் மீடியா, அப்புறம் வேற எங்கே பிரச்சனை உருவாகிறது? அதுதான். வாட்ஸ்அப் குரூப்பில் மிகப்பெரிய அடிதடி நடக்கிறது அதுதான். குடும்ப பிரச்சனை, அலுவலக பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த வாட்ஸ்அப் குழுக்களும் அதில் வரக்கூடிய ஃபார்வர்ட் போலி செய்திகளும் தான். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக அது மாறி இருக்கு. அந்த மாற்றத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது, இந்த போலி உலகத்திலிருந்து அறிவியலை எப்படி மீட்டெடுப்பது, அது மிகப்பெரிய ஒரு சவால். அது குறித்து இன்றைய அமர்வில் நாம் இங்கே உரையாட இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய 3 ஆளுமைகளும் வெவ்வேறு தளங்களில் அறிவியலை நகர்த்தி கொண்டிருப்பவர்கள். திரு சசிகுமார் அவர்கள், முனைவர் சசிகுமார், இஸ்ரோ உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார் திருவனந்தபுரத்தில். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். தொடர்ச்சியாக தமிழில் சமீப காலத்தில் அதிகமான புத்தகங்களை வெளியிட்டு வருபவர். எல்லாம் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், எளிமையான விதத்தில் மாணவர்கள், ஒரு பொதுவாக தமிழை படிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அறிவியலை கொண்டு செல்லக்கூடியவர். அவர் இங்கே வந்திருக்கிறார். திரு சசிகுமார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். இவர் அடுத்து வரக்கூடிய அவருடைய புத்தகத்தின் நம்பர் பார்த்திங்கன்னா 30வது புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார். இது கடந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக. ஆமாம். திரு பிரின்ஸ், பெரியார் பிஞ்சு என்ற ஒரு பத்திரிகை குழந்தைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அந்த இதனுடைய ஆசிரியராகவும் அறிவியல் பலகையினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் ஆர்வமாக கலந்து கொண்டு ஆலோசனை சொல்லக்கூடியவராகவும் திரு பிரின்ஸ் இருக்கிறார். அவரையும் வருக என்று இந்த அமர்வில் வரவேற்கிறேன். டாக்டர் சத்வா தங்கராஜ், இவர் ஒரு மருத்துவர். ஆனாலும் எப்படி போலி மருத்துவம் கோலோச்சி கொண்டிருக்கிறது, அதை எப்படி தவிர்ப்பது, ஒரு மிக அருமையான புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் இந்த ஒரு செஷனில் சரியான நபர் வர வேண்டும் என்ற முனைப்பில் அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவரையும் வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் சயின்டிஃபிக் தமிழன் என்ற ஒரு யூடியூப் சேனல், ரொம்ப பாப்புலரான ஒரு சேனல். நிர்மல் ராஜா, பிரபாகரன் இருவரும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே வெவ்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அறிவியலை, அது தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் அவர்களுடைய யூடியூப் சேனலானது மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. நிர்மல் ராஜா அவர்கள் அறிவியல் பலகையில் ட்ரூடான் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த புத்தகம் வெளியில் இங்கே கிடைக்கும், அதை படித்து பாருங்கள். அவருடைய எழுத்து திறமையும் அதே போல் எப்படி அறிவியலை மக்களிடம் சாதாரணமாக கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியை அதில் காணலாம். அப்படிப்பட்ட இருவரும் ஆன்லைன் மூலமாக நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். அவர்கள் துபாயில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை இந்த அமர்வில் ஆன்லைன் வழியாக நம்மிடையே சந்திக்க இருக்கிறார்கள். முதலில் சயின்டிஃபிக் தமிழனைச் சேர்ந்த யூடியூபராக இருக்கக்கூடிய நிர்மல் ராஜா மற்றும் பிரபாகரன் அவர்கள் இருவரும் ஆன்லைன் வழியாக நம்முடைய உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரபாகரன். ஓகே, ஸோ நானும் நிர்மலும் கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கனால நான் ப்ரெசன்டேஷன் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களோட வியூஸ் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்லைன் செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேரில் வரதா இருந்துச்சு, பட் காரணங்கள்னால நேரில் உங்களோட கலந்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அறிவியல் பலகை மற்றும் கணித அறிவியல் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்துக்கு எங்களோட மனப்பார்ந்த நன்றி. இந்த ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சயின்டிஃபிக் தமிழன்ஸ்ன்றது ஒரு
ஒரு யூடியூப் சேனலாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் வந்து அறிவியல் வந்து ரொம்ப எளிதாக மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி. ஏன்னா அப்போ நாங்கள் என்ன பேஸ் பண்ணோன்னா சோஷியல் மீடியாவும் சரி யூடியூப்பும் சரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. அதில் அறிவியல் தன்மை வந்து ரொம்ப கம்மியாகும், போலி அறிவியல் வந்து ரொம்ப அதிகமாகவும் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு இருந்த ஆதங்கத்தில் வந்து சரி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் நம்ம மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு வீடியோஸ் மாதிரி போட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து ஒரு 2-3 வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பெரிய ரீச் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து விடாமல் போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ எப்படியும் ஒரு நாள் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்தடையும். அப்படி அந்த சொப்பமான 100 பேர் 200 பேர் போய் சேர்ந்தடைஞ்சாலுமே அவங்களும் வந்து அதுலேருந்து பயன்படுறாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலும் ஒரு இதோ இருந்ததுனால நாங்கள் கண்டினியூஸாக போட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து சுமார் 123,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 3 இயர்ஸில் வந்து கிடச்சிது. சுமார் 200 வீடியோஸ் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம் வேறு டாப்பிக்கில். பட் இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கோம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக. அதனால் ரீசெண்டாக வந்து வீடியோஸ் எதுவும் போடுறதில்லை. பட் சீக்கிரம் வந்து திரும்பவும் போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த டாபிக் பொய் செய்திகளும் போலி அறிவியலும் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள். ஸோ இதில் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது இந்த 4 வருஷ கால இந்த அனுபவத்தில் நாங்கள் என்னெல்லாம் எதிர்கொண்டோம், நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம். ஏன்னா வந்து நாங்கள் வேறு வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் போகிறனால மற்ற யூடியூப் சேனலோடும் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறனால மக்களோடும் நாங்கள் வந்து சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறனால ஸோ அவங்களோட வியூஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் சொல்கிற கருத்துக்கு அவங்க மற்ற சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு எப்படி வருது, எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நிறையா எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடோ சயின்ஸ் போலி அறிவியல் இது வந்து வேறு பேரில் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு போலி அறிவியலா அப்படின்றது கூட தெரியாமல் வந்து கேஷுவலாக வந்துட்டு போயிருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப எல்லோரும் அடிக்கடி வந்து பரிச்சயமான ஒரு பெயர்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்மளோட தமிழ் கல்ச்சரில் நம்மளோட வீட்டில் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க இந்த எல்லாத்தோட ரொம்ப பின்னி பிணைஞ்ச ஒரு இது. ஸோ இதில் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதில் என்னென்ன அதை சுற்றி என்னென்ன இருக்குன்றத சொல்லி புரிய வைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு உதாரணம் தான். ஸோ இந்த போலி அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ போலி அறிவியல் தான் அதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது இது அறிவியல் மனப்பான்மையோடு இருக்கிற அல்லது இதோட அடிப்படை வந்து அறிவியல் இருக்குது அப்படின்னு ஒரு பொய் சொல்லி அறிவியல் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அறிவியல் ஆட்டம் அதை மாற்றி பொய் சொல்லி நம்மளோட பரப்புறது தான் இந்த போலி அறிவியல். அப்புறம் அதோட சுற்றி இருக்க இந்த போலி செய்திகள் ஃபேக் நியூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடோ சயின்ஸை சுற்றி இருக்க ஃபேக் நியூஸ்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பரப்புகிறாங்க, ஃபேக் நியூஸ்லாம் முதல்ல என்ன, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம காம்பேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ இந்த ஃபேக் நியூஸோட மோட்டிவ்ஸ் மற்றும் அதோட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் கெயின். அதாவது யாராவது ஒருத்தவங்க ஃபேக் நியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் கெயின். ஸோ அரசியல் சார்ந்த அதாவது அவங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அவங்க நினைக்கிற ஒரு ஐடியாலஜியில் வந்து நமக்கு மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. அப்புறம் எக்கானமிக் இன்சென்டிவ்ஸ், அதாவது இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் இல்லை ஏதாவது ஒரு மீன் இல்லை ஏதாவது ஒரு டாபிக் வந்து ஒரு நல்ல கிளிக் பைட்டான கண்டென்ட்டான மாற்றி அதை பார்த்தோன்னே அதை கிளிக் பண்ணுற அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு புகைப்படம் இல்லது அந்த வீடியோஸில் வர தம்ப்நெயிலாக இருக்கட்டும் அந்த மாதிரி மாற்றி. ஏன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய எக்கானமிக் மோட்டிவ் இருக்குது. ஸோ அதாவது இதை உருவாக்குறவங்க வந்து அதை கிளிக் பண்ணால் வந்து அட்வர்டைஸிங் ரெவன்யூ அவங்களுக்கு வரும். ஸோ அதில் இருக்க அந்த வெப்சைட்டாக இருக்கட்டும்
அந்த வெப்சைட் டிசைன் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் கிளிக் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக அதோட டிராஃபிக் அதிகமாகி அதனால் அவங்களுக்கு வந்து நிறையா மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதோட ஒரு கண்ணோட்டத்தோடையும் அவங்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அது கன்ஃபர்மேஷன் பயஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது அது வந்து போலி செய்தின்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை நமக்கு வந்து அதில் ஒரு 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 10% இல்லை ஒரு 30% வந்து நமக்கு வந்து நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நம்பி அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கண்ணோட்டத்தோட உள்ளவங்களுக்கு வந்து அவங்கள டார்கெட் பண்ணி தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் லேக் ஆஃப் அவேர்னஸ். அதாவது இது ஒரு போலி செய்தின்னு தெரியாமல் நமக்கு அந்த போஸ்ட் வந்திருக்கும், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், இல்லை ஃபேஸ்புக்கில் வந்திருக்கும், நம்ம தெரியாமல் அதை ஷேர் பண்ணிடுறோம். அது உண்மைன்னு நினச்சி நம்ம தெரியாமல் நம்மளோட அறியாமையினால ஷேர் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து இந்த கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் வேணும்னே வந்து ஒருத்தவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்களை வந்து டிஃபைம் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுற ஃபேக் நியூஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிட்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா நடக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து சில பேஜ்லாம் வந்து சில ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம், இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு நக்கல் நையாண்டிக்காக உருவாக்கப்படுற போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா. அதாவது அது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது தெரியும், சும்மா ஒரு நக்கலுக்காக அது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாத அந்த விஷயங்கள் பற்றி தெரியாதவங்க அதை உண்மை நினச்சி நம்பி அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து ஃபேக் நியூஸ் இருக்குது, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது இருக்குது. அப்புறம் என்னென்ன போலி அறிவிகள் வந்து நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக, அப்புறம் அதை சுற்றி இருக்க போலி செய்திகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்துடும், ஜோதிடம் வந்துடும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட தடவை நாங்கள் வந்து இதை டீல் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நானும் நிர்மலும் சரி, இங்கே வந்து அமீரகத்தில் எங்களோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா வானியல் சார்ந்து மற்ற துறைகளான பெலியன்டாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நாங்கள் டீல் பண்ணுறனால இங்கே வர பொதுமக்களோட நாங்கள் நிறையா உரையாடுவோம். ஸோ அதில் வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு பேசும் பொருளாக அமையும். ஸோ அஸ்ட்ராலஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அஸ்ட்ராலஜி வந்து உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து அஸ்ட்ராலஜி நம்பர் 1 வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஎஃப்ஓஸ் அப்புறம் ஏலியன்ஸ் பற்றியும் நிறையா சூடோ சயின்ஸ் இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஷூர் ஃபேக் நியூஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ், அப்புறம் ஃப்ளாட் எர்த். இது வந்து அஸ்ட்ராலஜிக்கு அப்புறம் 2வதாக ரொம்ப அதிக பேரால் பேசப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் எர்த். ஸோ பூமி தட்டையா அப்படின்றது என் கூட வந்து நிறைய பேர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேர் இந்த 4 வருட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமி தட்டைன்னு சொல்லி எங்கள் கூட வந்து பேசி அதை வந்து உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அப்புறம் மூன் லேண்டிங் கான்ஸ்பிரசி நாங்கள் போட்ட வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அதிக தடவை வியூஸ் போயிருக்கு. அது இல்லாமல் அதிக தடவை நாங்கள் திட்டு வாங்கினதும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு தான். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நிலாவில் நம்ம போய் லேண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லெமூரியா குமரிக்கண்டத்தை பற்றி, அப்புறம் அல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹோமியோபதி, அப்புறம் ஆன்டி வேக்சின் மூவ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ வருஷமாக டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 200 வீடியோஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சப்ஜெக்டில் கவர் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். பெலியன்டாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அஸ்ட்ரானமி, ஜியாலஜி. ஸோ இதில் தனியாக ஒரு செக்ஷனும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் அண்ட் ஃபால்ஸ் நியூஸுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு அதில் வந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நிறையா ஃபால்ஸ் நியூஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்பாபா மூல தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காலகட்டத்தில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அல்காரிதம் பயஸ்னு ஒன்று இருக்குது.
அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து யார் அதிகமாக கிளிக் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ரொம்ப பேருக்கு சேர்ந்தடையும். அதை வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த அல்காரிதம் வந்து செட் பண்ணியிருக்கனால அதுதான் பிரபலமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தடையும். அப்புறம் கன்ஃபர்மேஷன் பயஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வரும், எமோஷனல் அப்பீல், இந்த மாதிரி பயம், அப்புறம் சில பேர் வந்து நம்பிக்கை இருக்கவங்க, இந்த மாதிரியான மக்களை வந்து டார்கெட் பண்ணுறது. அப்புறம் இதனால் நிறைய பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க்கும் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த COVID-19 காலகட்டத்தில் இந்த வேக்சின் போடக்கூடாது, அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றதுனால நிறைய பேர் வேக்சின் போடாமல் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்புறம் சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அதாவது அறிவியல் வந்து சில காம்ப்ளெக்ஸான டாப்பிக்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணாமல் அது வந்து வேறு மாதிரி போய் சேர்ந்துடும். அதனால் சூடோ சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும். அதை வந்து சூடோ சயின்ஸாக இன்டர்பிரட் பண்ணுறது. அதே மாதிரி மீடியாவும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னா கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணாமல் அதை வந்து தப்பாக ஜஸ்ட் ஃபார் டிஆர்பிக்காக அதை வந்து மாற்றி அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதெல்லாம் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு மீடியா லிட்ரஸி வந்து ப்ரொமோட் பண்ணும். அதாவது ஊடக எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியா லிட்ரஸி வந்து ஒரு கரிக்குலமாகவே ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் அது எவ்வளோ முக்கியமாக வாய்ந்தது, ஃபேக்ட் செக்கிங் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அப்போலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் இனிஷியேட்டிவ்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா அது நிறைய மக்களுக்கு வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது சேர்ந்துடையும். அப்புறம் கொலாபரேஷன் வித் மீடியாஸும், அதாவது இந்த ஊடகங்களோடு இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டும் சேர்ந்து அதை வந்து சரி செய்து அதை நியூஸை வந்து கரெக்டாக கொண்டு சேர்க்கணும். அப்புறம் ரெகுலேட்டரி மெஷர்ஸ், பிளாட்ஃபார்ம் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு நியூஸ் வந்து தப்பாக போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பாக போட்டதுக்கான ஒரு பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். ஏன்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாதனால ஈஸியாக வந்து எல்லோரும் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதோட ஆரிஜின் வந்து கண்டுபிடிச்சி யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்க வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ் வந்து நேரில் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க அமீரகத்தில். ஸோ அப்போ இந்த ஃப்ளாட் எர்த் வந்து அதிகமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கனால கேட்குறனால, ஸோ நான் சொன்னால் வந்து நீ போயிருக்கியா, ஸ்பேஸ் போயிருக்கியா, பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் நான் அவங்ககிட்டே வந்து ஒரு சின்ன பைட் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த மீன் டைம் நான் வந்து இன்னொரு டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணது எப்படி அப்படின்னா அதையே நான் சொல்லிடுறேன். எங்களோட சேனல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸில் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரீஜனலிசம் அப்புறமேட்டு நேஷனலிசம், தேசியவாதம் பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய போலி செய்திகள் வரும். ஸோ நாங்கள் சேனல் பேரே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வைக்கிறப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ஏதோ ரீஜனல் சேனல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜனலிசம், ஒரு ரீஜனோட பெருமை பேசுறதுக்காக ஆரம்பித்த சேனல் அப்படின்னு வருவாங்க. வரவங்களுக்கு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் கிடைக்கிறப்போ அதாவது எங்களோட மெயின் டார்கெட்டே எப்படின்னா ரீச்சிங் டு தி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கட்டே ஒரு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுல வந்து எந்த ஒரு உபயோகமும் இல்லை. அதனால யாருக்கு எங்களோட மெயின் டார்கெட்டே வந்து இந்த மாதிரி உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்க, போலீஸ் செய்திகளை கன்சிடர் பண்றோம். நிர்மல் உங்களோட வீடியோ ஆன், என்னோட வீடியோ உங்களை எல்லாரும் பார்க்கட்டுமே. ரைட்யா, ஓகே. ஸோ நாங்கள் எங்களோட மெயின் பாயிண்டே எப்படின்னா யாருக்கு இது எங்களோட ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா போலீஸ் செய்திகளை கன்சியூம் பண்ணுறவங்க தான். அதாவது இப்போ சயின்டிஸ்டுகளோ இல்லாட்டி பெரிய யூஸ்வலாக சயின்டிஃபிக் மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஏற்கப்பட்ட சேனல்ஸ். ஸோ தமிழில் வந்து இந்த இதை யாருக்கு போய் சேரணுமோ அதனால தான் வந்து சயின்டிஃபிக் தமிழ் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசமாகவே வச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதாவது பேர் வச்சு காரணமே இவங்கள தான் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா சர்டன் டெர்மினாலஜிஸ், இந்த குவாண்டம் எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்து மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு இது இன்னொன்று பிரபு சொன்னதில் வந்து நான் அங்கே ஃபேஸ் பண்ண முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னன்னா அந்த வைரல் நேச்சர். ஒரு போலி செய்தி வந்து ரொம்ப வேகமாக பரவும். அதை டிபங்க் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா துறையிலையும் ஒரு வல்லுநர் கிடையாது.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி, பேலியோன்டாலஜி, எவல்யூஷன் பற்றி பேசுகிறேன். பிரபு வந்து அஸ்ட்ரானமி. இப்போ எங்களுக்கு ஒரு வேற வித்தியாசமான ஒரு டாபிக் வந்ததுன்னா அதை ரிசர்ச் பண்ணி நம்ம போறதுக்குள்ள அந்த அந்த போலி செய்தி பரவி இன்னொரு புது போலி செய்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த நிறைய சயின்டிபிக் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபிளாட் வந்து நான் எதுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, சில விஷயங்களை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சில ஆரம்பிச்சு வைரஸுக்கு ஒரு விஷயமே உண்மை கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து பேசுறாங்க. இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பத்தி நான் ஒரு பிக்சர் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய பேர் அதை ரொம்ப டாக்டர் ட்ரீட் பண்றாங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆயுர்வேதமோ ஹோமியோபதியோ இதை வந்து நம்ம வந்து அவுட்ரைட்டா வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுல ஒரு சிறிய தயக்கம் இருக்கு. அந்த தயக்கமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா கிடையாது, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. பொதுவான மக்கள் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல ஒரு சயின்ஸ் இருக்கு, ஹோமியோபதியில ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களே தவிர அது போலி அது வந்து ஒரு முக்கியமான ஒரு போலி அறிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்களை கேட்டீங்கன்னா அந்த ஒரு ரிஜிட் நேச்சர், ஒரு கன்ஃபார்ம்டா இது போலிதான், இது போய் தான், இதுல இருந்து எந்த விதமான அறிவியலும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் வந்து சயின்ஸ் விஷயம். நான் இப்போ I saw it with my own 2 eyes. It's round. I promise you, the earth is round. Nobody is falling off the edge. It is round. I saw it. அவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி அவங்களோட கண்களாக மேலே போய் ஸ்பேஸில் போய் பார்த்தாங்க, பூமி வந்து உருண்டை தான், தட்டை கிடையாது அப்படின்றத ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணேன்னா, அவங்களே அதாவது ஸ்பேஸ்க்கு போய் பார்த்தவங்களே வந்து சொல்லும் போது மக்கள் வந்து நம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு அதாவது பூமி வந்து தட்டைன்னு நம்புகிற அளவுக்கு மக்கள் இருக்காங்களா, மக்களோட மனப்பான்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர் இருக்காங்க. நாங்கள் அது மாதிரி மக்கள் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் இல்லைன்னா கூட மற்ற நாடுகளில் இருந்து இருக்க மக்கள் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பிரபாகர் கடைசி 2 நிமிடம். ஸோ நம்மளோட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் செய்யிருக்க நிறைய சூடோ சயின்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரகணம் வரும்போது வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்து கிரகணத்தை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட சேனல்லே வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் பெரிய வீடியோ வந்து இது எல்லாத்தையும் டிபங்க் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வீடியோஸ் போட்டாலும் சரி, இல்லை போஸ்ட் போட்டாலும் சரி, இல்லை சுற்றி இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம எடுத்து சொன்னாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் கொண்டு, பட் நம்ம செஞ்சு காட்டினா தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அதை பார்த்து மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை செஞ்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மற்றவங்களையும் பண்ண வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து ஒரு 2022 ஒரு எக்லிப்ஸ் நடப்போ என்னோட மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு எக்லிப்ஸ் வந்து பார்த்து அதை ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியா ஷேர் பண்ணதை பார்த்து அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமோ அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸே இருக்கட்டும், ஸோ அவங்களும் அஸ்ட்ராலஜியில் வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கைலாம் இருக்குது. பட் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிலாம் வந்து அது வந்து சயின்ஸ் கிடையாது, அது வந்து அதில் வந்து அது வந்து ஒரு அதில் நம்பகத்தன்மை எதுவுமே இல்லை, அதெல்லாம் நடக்காது, அதில் சொல்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்றது அவ்வப்போது சொன்னாலுமே பட் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஒரு நாள் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஆரிஜின்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, அதே மாதிரி நிறையா மக்கள் வந்து அதை ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஸோ அதோட வீரியமும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது பண்ணுறனால நம்மளால் வந்து சூடோ சயின்ஸ்லேருந்தும் ஃபால்ஸ் நியூஸ்லேருந்தும் ஃபேக் நியூஸ்லேருந்தும் மக்களை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி பிரபாகர், நன்றி
நிர்மல், உங்களுடைய 2 பேருடைய கருத்துக்களும் மிக முக்கியமானவை. இந்த அமர்வினுடைய இறுதி பகுதியில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களிடம் திருப்பி வரோம். மிக்க நன்றி. அடுத்ததாக இஸ்ரோவில் பணியாற்றி வரும் டாக்டர் சசிகுமார் அவர்கள் நம்மிடையே இங்கு உரையாடுவார். போலி செய்திகளும் அறிவியலை எப்படி நாம் இந்த நேரத்தில் எதிர்கொள்வது என்பது பற்றி அவர் கூறுவார். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர்த்த வந்து நான் ஃபோன்லேயே தான் பேசியிருக்கேன், மெயிலே தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நேரடியாக நிறைய எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ இந்த நிகழ்வு வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுக்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த போலி செய்தி அப்படின்னு ஒன்று, போலி செய்தி வேறு, அறிவியல் வேறு. போலி செய்தி நிறையா வருது, இருந்தாலும் அறிவியல் பரப்புரையாளர்கள் அப்படிங்கிற இதில் இந்த போலி அறிவியல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுலேயோ ஒரு நிறைய இது வரும். அதில் எனக்கு ரொம்ப நான் எப்பவுமே நினைக்கிறது என்னென்னா, இந்த வானவாசிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன், இந்த பறவையை பற்றின புத்தகங்கள். அந்த புத்தகம் எழுதும்போது நிறைய தகவல்லாம் சேகரிக்கும் போது இந்த கழுகை பற்றி ஒரு கதை வந்துக்கிட்டே இருக்கும். கழுகு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு மலை மேலே போயிடும், தன்னுடைய மூக்கை வெட்டிடும், இறகெல்லாம் போட்டுரும். எனக்கு உண்மையிலேயே உண்மைதானா? அது புக்லேயெல்லாம் வேறு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போகும்போது எனக்கு முன்னாடி பேசினவர் அதையே பேசுகிறாரு. அப்புறம் இந்த பறவைகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர்கிட்ட கேட்டால், நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட தான்ப்பா இதை சொல்கிறது? 1970 மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபிக்காக அமெரிக்காவில் சொல்லப்பட்ட கதை அது. இது ஒரு பொய்யான கதை. அந்த கதை இப்படி ஃபேமஸ் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன தான் சொன்னாலும் யாரும் கேட்கல அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு கதை. இப்போ இதை 2-3 விதமாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறேன், ஒரு தவளையை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், சரியா? நீங்கள்லாம் வந்து அதை எழுத போகிற தீசிஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் காலை வெட்டி விட்றேன், தவளையுடைய முதல் காலை வெட்டிட்டு தவளையுடைய ஸ்பீடு எவ்வளோன்னு கணக்கு போடுறேன். என்ன ஆகும்? ஸ்பீடு கொஞ்சம் குறையும், 4 கால்லேருந்து 2 கால். அப்புறம் பின்னங்காலை உந்தி தள்ளுது, பின்னங்காலை வெட்டும்போது வேகம் குறையும். 3 கால் வெட்டிட்டேன், இப்போ எப்படி நகர்ந்து போகுது. இப்போ 4வது கால் வெட்டிட்டேன். இப்போ வந்து என்னோடய ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதணும். நீங்களாக இருந்தால் என்ன எழுதுவீங்க? 4 கால் வெட்டினதுக்கப்புறம் தவளையுடைய வேகம் குறைந்து விட்டது 0 அப்படிங்கிறத எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க? தவளைக்கு காது கேட்கவில்லை. இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆஹா தவளை 4 கால் வெட்டிட்டோம்னா ஆகுது அப்படின்னு சொல்லி வராச்சு. இந்த மாதிரி செய்திகள் தான் போலி செய்தியாக போகுது. நேற்று வரும்போது நம்ம ஹெக்டே இருக்கார் இல்லையா, அவருடைய புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். அதில் போட்டிருந்தது ஒரு யூரோப் கண்ட்ரியில், அமெரிக்கான்னு நினைக்கிறேன், நிறைய சாராயம் குடித்தா, அதாவது மதுபானம் குடித்தால் இதய நோய்கள் வருவதில்லை. இந்த நியூஸ் வந்து ஹெட்டிங்கில் வந்துருச்சு. வந்தோன்னே அந்த 3 வருஷம் பயங்கரமாக சேல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு கூடிருச்சு. 3 வருஷம் கழித்து ஒருத்தருக்கு ஆசை வந்துடுச்சு, என்ன தானே அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது, கூட நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சிருக்கிறார். அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் சொல்ல வராரு, அதிகமாக மதுபானம் குடிப்பவர்கள் இதயம் பலவீனமாகி இறக்கும் வரை காத்திருக்க மாட்டார்கள், அதற்கு முன்னால் கல்லீரலாகி இறந்து விடுவார்கள் அப்படின்னு முடிச்சிருக்காரு. சரியா? அப்போ இதுதான் கதை. இப்போ இந்த கதையை வந்து நம்ம முன்னாடி நிறைய பேர் காலையில் சொன்னாங்க இல்லையா, யார் அதை கூறுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து. இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்கான். இந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. காலையில் சொல்லும்போது ஒரு ஆதி வெள்ளியப்பனவரில் சொன்னார் இல்லையா, மீட்டிங்கில் யார் பேசுகிறாங்க, ஒரு சேனல் பேசணுன்னா யார் பேசுனா கேட்பாங்க, அவர் பேசுகிறது என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்கிறோம்? சுகர் கோட்டட் வேர்ட்ஸ். அந்த பேசுகிற ஆளுடைய மூஞ்சி என்ன, அவர் உட்கார வைங்கப்பா அப்போ தான் பேசுவோம். அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அப்படியே நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி பேசணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஈரோடு மார்க்கெட்டில் இருந்து 2 இது வாங்கினோம், டிஷர்ட் வாங்கிட்டு. 2 ஒரே கடையில் தயாரித்த டிஷர்ட் தான். பின்னாடி வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து ஒரு பிராண்டட் டிஷர்ட்டுடைய பேரை ஒட்டிட்டோம், இன்னொன்று வந்து அதே டிஷர்ட் தான், அந்த பிராண்ட் அப்படியே இருந்தது. ஒன்று 100 ரூபா, அந்த விலை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம். போலி விற்பனை, இது அறிவியல். ஒருத்தன்ட்ட போய் சொல்கிறான், ஒரு ஹிந்திக்காரன்ட்ட, அவன் சொல்கிறான் இது பிராண்டு சரியில்லை வாங்க மாட்டேன், இது இந்த பிராண்ட் அப்படிங்கிறான். எவ்வளோ அப்படிங்கிறான்? 100 ரூபா டிஷர்ட்டு தான் 350 ரூபா அப்படிங்கிறான். ஓகே ஐ வில் பே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். இதையே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை மாற்றி பண்ணால் அந்த பிராண்டு வேல்யூக்காக அப்படியே வாங்குறாங்க எல்லோரும். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான் சொன்னால் ஒரு வேல்யூ, வில்லியன் சொன்னால் ஒரு வேல்யூ, நம்ம தாவி சார் சொன்னார்னா ஒரு வேல்யூ. இப்போ டிவியில் யார் பேசுகிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற வேல்யூ மாறுது. அப்போ இது யார் கொண்டுட்டு போகிறாங்க, எந்த மாதிரி செய்தி அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. அப்புறம் இந்த காம்ப்ளான் விளம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா, காம்ப்ளான் குடித்தேன் உயரமாக வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இது போலின்னு தெரியும், குடித்தா வளர முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நியூஸில் போடுறான், இது யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கடைசியாக ஒருத்தர் கேஸ் போட்டாருன்னு நினைக்கிறேன். கேஸ் போட்டதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது 150 குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம், அதில் வந்ததுன்னா, அதாவது கோடிக்கணக்கில் விற்கிறாங்க, பட் ஒரு 100 குழந்தைகளை வச்ச டேட்டாவை வச்சுட்டு இந்த முடிவுக்கு வராங்க.
விண்வெளி மனிதர்கள்னு என்னோட முதல் புத்தகம் எழுதும்போது எங்கள் லைப்ரரியில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் புரட்டி போட்டு எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இருந்து படிக்கிறேன் ஒரு 1.5-2 வருஷமாக படிக்கிறேன். படித்தோன்னே மறந்து போயிடுதுன்னு சொல்லி ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக டேட்டாவெல்லாம் கம்பைல் பண்ணுறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தால் 4% போன் மாஸ் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாரு. எத்தனை நாளில்? 1 மாதத்தில். இன்னொருத்தர் சொல்கிறார் 1% குறையும், ஒருத்தர் சொல்கிறாரு 10%. எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, உண்மையில் இதெல்லாம் கரெக்டாக பொய்யா அப்படின்னு சொல்லி. அப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதை வரும்போது தான் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தரையில் இறங்குறாரு, இறங்கினோடனே எப்போ மெஷர் பண்ணுறாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணுறாங்க, எந்த விதமான விண்கலத்தில் அவர் இருந்தார், இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. இந்த ஒரு காரணிக்கும் ரிசல்ட் மாறுபடும். அதனால் அவங்க போட்டிருந்தது அவர் படித்தது தான், பட் அது உண்மையாக போய், அதாவது உண்மைக்கு எவ்வளவு அருகில் நாம் செல்கிறோம், அருகில் செல்வதில்லைங்கிறது தான் உண்மை. எவ்வளவு அருகில் செல்கிறோம். ஒருத்தர் மெட்ராஸ்னால் பக்கத்தில் இருக்கிற கிண்டியில் இருக்கலாம், இன்னொருத்தர் கன்னியாகுமரியில் நிற்கலாம். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப பிரச்சனை. அதாவது பாதி செய்தியை புரிந்து கொள்வது, பாதியை சொல்வது, யார் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அறிவியல் வந்து வேறு லெவலுக்கு அப்படியே போயிடுறது. இப்போ வந்து 2வது வந்து இந்த செய்தியை பகுதியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 6வது புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா, எப்படிப்பா நியூட்டன் ஈர்ப்பு விசையை கண்டறிந்தார், அவர் ஆப்பிள் மரத்துக்கடியில் இருந்தார், தலை மேலே ஆப்பிள் விழுந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாருங்க. இதைத்தான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க. நான் சொன்னே, அது கதையே இல்லை, அது கதையுடைய ஆரம்பம். அப்புறம் அவர் கேட்டார், ஒரு ஆப்பிள் மண்டை மேலே விழுகும்போது ஏன்டா நிலா விழுகலன்னு ஒரு கேள்வி அங்கே போட்டார். அப்புறம் தான்டா கதையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, ஏன் இந்த புக்கிலெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பாடத்திட்டம் அப்படி இருக்குது. பல்லு எங்கே போய் கேட்டாலும் வாயில் எத்தனை பல்லுடா இருக்குதுன்னா 32 பல்லு, 10க்கு 10 மார்க் வாங்கியிருக்கா சார், என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா. 20வது வயசில் தான் கடைசியாக இருக்கிற கடவா பல்லு முளைக்கும், 31வது பல்லும் 32வது பல்லும் முளைக்கும். நான் வேலைக்கு போகும்போது தான் என் கடைசி பல்லு முளைச்சி எனக்கு வழியெல்லாம் வந்து ஏங்க இப்போ தான் முளைக்குதான்னு போய் கேட்டேன் நான். இந்த கதையை தெரியாமல் நம்ம புக்கில் என்ன இருக்குது, எல்லாம் முளைச்சிரும், 32 பல்லு தான். 6வது படிக்கிறேன். நேற்று ஒரு வரும்போது 1வது படிக்கிற பொண்ணு கேட்குறேன், எனக்கு 32 பல்லு சார் கன்ஃபார்ம் அப்படிங்குது. எண்ணி பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கேட்டே வேண்டாம், யூடியூப்பில் பார்த்தேன் அப்படிங்குது. ஸோ அப்போ இந்த இந்த ஒரு பாடத்திட்டம்னு வச்சுக்கலாம், இல்லை சொல்கிறதா கூட வச்சுக்கலாம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா முன்னாடி, இந்த அஸ்ட்ராலஜி எனக்கு ரொம்ப பயங்கரமான கேள்வியெல்லாம் இருக்கும். இந்த சூரியன் எப்படி உதிக்குது, இதை பற்றி. எங்கள் அப்பா வந்து ஜோசியெல்லாம் பார்ப்பார். அப்போ வந்து ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஜோசியெல்லாம் போய் நீங்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நான் அவர் நம்பலை. வாடா ஊர்லேயே பெரிய ஆள்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறாரு. நான் சொல்லிட்டேன், எங்கள் வர வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது, பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கணும், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கணும் அப்படின்ட்டு போகிறேன். நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் தான் அண்ணன், என் ஜாதகத்தை கொடுத்து இதுதான் என் தம்பி, இவன் படிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்டுட்டு அப்புறம் நானே ஒரு டிப்ஸ் எல்லாம் அவர் கொடுக்குறேன். படிக்க மாட்டான், எம்டெக் படிக்கிறான், அரியர்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு அவர் பிக்கப் ஆகிட்டார். சொல்கிறாரு, இவன் படிக்க மாட்டான், பாஸ் எல்லாம் பண்ணவே மாட்டான், வேலை கிடைக்குமோ சார் அப்படிங்கிற. வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ சார், கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. வெளியே வந்தோன்னே எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், பாருங்கள் இப்படிலாம் இருக்காதிங்கண்ணா. அவர் உடனே ரொம்ப யோசிக்கிறாரு. எங்கள் அப்பா யோசிச்சுட்டு சொல்கிறாரு, ஒருவேளை பிறந்த தேதியில் தப்பாக இருக்குமோ, எதுக்கும் கைராக இருக்கிறவங்க பார்க்கலாம். எவ்வா அவர் அந்த புக்கை எழுதிட்டேன். சரியா, இதெல்லாம் படித்து முடிச்சு ஆதியம் வந்தவங்கன்னு ஒரு புக்கு நம்ம அறிவியல் பலகை தான் போட்டாங்க. எக்கே போட்டாலும் அறிவியல் பலகையில் வரைக்கும் நம்ம தாவி சார் அந்த புக்கை நல்லா படித்தார். படிச்சுட்டு ஒரு 50-60 மெசேஜ் போட்டிருப்பார். அந்த புக்கு விற்பனைக்கு வந்தான்ட்டு நான் இந்த புக்கு விற்கிற வேலை இது எல்லாம் வந்து என் ஒய்ஃப் நம்பர் கொடுத்துருவேன். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பரவாயில்ல, வீட்டுக்காரர் நம்ம நம்பர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. ஒரு ஆள் ஃபோன் பண்ணி திட்டுறாரு, என்னடே ஆதியம் வந்தவங்கன்னா சாமி பேர் தானே வைக்கணும், நீ எப்படி வந்து ஜோசியம் கடவுள்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அப்புறமா என் ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ புரிஞ்சு திட்டியதுக்கு என் பேரை கொடுத்தேன், எல்லாமே வரும், அதனால் நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும், எத்தனை நாள் தான் நாங்கள் காப்பாற்றுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது வந்து இந்த லிஸ்ட்லேயே சொல்லலாம். சாப்பிட்ற சாப்பாடு எப்படிடா வயிற்றில் ஜீரணிக்குது அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது சார், ஜீரணிக்குது சார் அப்படிங்கிறோம். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற 1200 வகையான பாக்டீரியா எங்கே போச்சு? அந்த பாக்டீரியா ஜீரணம் பண்ணால் தான்டா ஜீரணிக்கும். நீ போய் ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ற, ஒரு ஹைதராபாத் டூர் போயிட்டு ஒருத்தன் வீட்டில் வந்து பருப்பு சாம்பாரே சாப்பிட்ற வீட்டில் இருக்கிற வயிற்றில் அந்த மாதிரி பாக்டீரியா தான் இருக்கும். திடீர்னு நீ போய் ஹைஃபை பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஜீரணிக்காது, வயிற்று வலி வந்துடும் அப்படிங்கிற அந்த கதை வந்து லிங்க் பண்ணல நம்ம. அப்போ பாதி டேட்டா காற்று இல்லாமல் உயிர் வாழாது அப்படிங்கிறோம். காற்று இல்லாமல் இருக்கிற உயிர் இருக்குது, அது என்ன இருக்குது, ஏன் இருக்குது, இந்த கதை. அப்போ நாங்கள் ஸ்பேஸில் போனால் இப்போ நிலவில் கால் எடுத்து வச்சுட்டானா மனிதன், அது பொய்யுங்க அப்படி என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இல்லைங்க எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் போடுவாங்க. எங்கடா கிடச்சதுன்னா யூடியூப்பில் கிடச்சது அப்படின்னு போடுவான். யூடியூப்பில் எப்படி கிடச்சிதுங்க, அப்படி கிடச்சிதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி வந்து முடியாது. இருந்தாலும் நீங்கள் அந்த சுகர் கோட்டட் வேர்டுங்கிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது காதுக்குள்ளே புகுத்தினீங்கன்னா மட்டும்தான் இந்த செய்தி வந்து அங்கே போகாது இருக்கும். அது எப்படியாவது நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம தென்கட்சி கோஸ்வாமிநாதன் ஒரு கதை சொல்லியிருப்பார். எத்தனை பேர் அவருடைய ஆடியோ கேட்டிங்கன்னு தெரில.
ஒரு ராஜா வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நல்ல ஒரு துணி வேணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. டெய்லர் ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறாரு. கடைசி அவர் வரார். வந்துட்டு ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணுறார். பெட்டியை எடுத்து இப்படி உதறார். அவர் கையில் ஒன்றும் இல்லை, சும்மா உதறார். ஐயா பாருங்க ஐயா மகாராஜா, இதுதான் அருமையான துணி. இந்த துணி வந்து இதில் ஒரு சிறப்பு இருக்குது, புத்திசாலி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ராஜா கண்ணுக்கு தெரில. பக்கத்தில் இருக்கிற அரசவையில் இருக்கிற மந்திரியை பற்றி கேட்குறாரு. மந்திரியாரே தெரிகிறதா அப்படின்னு. மந்திரியார் எதுக்கு முட்டாள் எதுக்கு ஆகாட்டி, தெரியுது ஐயா அப்படின்ட்டார். அவர் போட்டுக்கிட்டார். எல்லாத்துக்கும் தெரியுதா, எல்லா மந்திரிக்கும் தெரியுது, ஏன்னா ராஜா சொன்னாங்க. அப்போ போகிறார். வரும் கோவணத்தை கட்டிக்கிட்டு யானை மேலே ஏறி போகிறார். ஏன்னா ராஜா சொல்லிட்டார், மந்திரி சொல்லிட்டார். மந்திரி சொன்னால் மந்திரி வீட்டம்மா சொல்லியாச்சு. எல்லாரும் ஆமாம் தெரியுது தெரியுது, சூப்பர் ட்ரெஸ்ஸு அப்படின்னே போகிறாங்க. இது ஒரு அழுத்தம். இப்போ நீங்கள் எங்கேயாவது போய் 4 பேர் இருக்கிற இடத்துல கிரிக்கெட்டை பற்றி தெரியுமா, இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட்டில் 6 பால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. இல்லைங்க எனக்கு கிரிக்கெட்டே தெரியாதுங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், என்னன்னா முட்டாளாக இருக்கிறான், கிரிக்கெட் கூட தெரியாமல் அது இந்தியாவில் பொழிக்கிறானே அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், தெரிஞ்ச மாதிரியே நடிக்கணும். யா ஆமாம், அவர் பெரிய பிளேயர்ஸ்மேன், அவர் இப்படி ஆமாம். அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது சொல்ல போனால் ஆமான்னு ஆயிடுச்சு. கடைசியில் ராஜா போகும்போது ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு, என்ன ராஜா ட்ரெஸ் போடாத போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான், ஆமாம் இல்லை உண்மை வந்து இப்படி போகுதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இது வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் இப்போ 100 பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆளாக இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்புங்க அப்படின்னு மாற்றி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே இதை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் புத்தகமாக எழுதுனீங்களாக இருக்கட்டும், கட்டுரையாக எழுதுனீங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வரும். பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த சொல்லணும். இந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒரு பொய்யை 1000 பேர் சொன்னால் அது உண்மையாயிடும். பார்க்காமையே சொல்லுவாங்க, ப்ரூஃப் ரீடிங்கே இல்லாமல் இதுதாங்க கரெக்டு அடித்து சொல்லுவாங்க, உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி அறிவியல் பரப்புரையாளர்களாக இருக்கிறவங்க எழுதுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பயப்படாமல் இந்த கருத்தை வந்து சொல்லணும். இதோட என்னோட சின்னதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு தேசமாக நம்ம வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனில் இருக்கிறோம். இந்தியா வந்து ஒரு வளர்கின்ற ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதார நாடாக இப்போ இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக நம்ம வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இதோட அடிப்படை, இப்போ இந்த நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி அது இந்த 3ம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் அல்லது எந்த ஒரு நாட்டிலையும் அறிவியலுக்கு எந்த அளவு அந்த மக்கள், அந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா அந்த நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஜப்பான் கண்ட்ரியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். உலகத்தில் ஓடுற கார்ஸில் 50% கார், அதாவது உலகம் ஃபுல்லாக ஓடுற கார்களில் 50% கார்ஸ் வந்து ஜப்பான் கம்பெனிக்கு தான் வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தில் வந்து வளர்ந்துருக்குறாங்க. இந்தியாவோட கடன், இப்போ நம்ம நாடு வாங்கியிருக்கிற கடன் பத்திரங்களில் 60% வந்து ஜப்பான்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய நாடுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த இந்த சமூக வளர்ச்சி எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள மக்களும் அங்கே உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸும் அறிவியலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ சயின்டிஃபிக் பேசிஸோடு நடந்துக்கிறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளோ அவங்க அட்வான்ஸாக போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு நாட்டோட எதிர்காலமாகவே இருக்குது. அப்போது இப்போ உலகமயமாக்கலுக்கு பிறகு நம்மளுடைய நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போகணும், நம்ம வந்து இங்கே மக்கள் செழிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த சயின்டிஃபிக் திங்கிங், இந்த சயின்ஸுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து தவிர்க்க முடியாததாக வந்து இருக்குது. இது வந்து இப்போ அதாவது என்னென்னா, இது யாரும் இதை வந்து ஒரு டிஸ்பியூட்டு, இதில் வந்து டிஸ்கஷனே இல்லை. நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். மக்கள் சயின்டிஃபிக்காக சிந்திச்சு தான் ஆகணும். இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய நாட்டோட எதிர்காலமாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, போலி அறிவியலை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது அது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம். இப்போ பிரபாகரன் பேசும்போது கூட அதுக்கு நிறையா டூல்ஸ்லாம் சொன்னார். எப்படிலாம் எந்தெந்த மாதிரிலாம் வந்து அந்த போலி அறிவியல் வந்து பரவுது, அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு டூல்ஸ்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு முன்னாடியே இதை இன்னும் நான் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, தர்க்கவியல்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புன்னு இருக்கிற மாதிரி லாஜிக்னு ஒரு குரூப் இருந்தது.
அந்த லாஜிக்கில் அதுக்கு வந்து ஒரு புக் இருந்தது தர்க்கவியல்னு. நான் மேக்ஸ் சயின்ஸ் குரூப் படித்தேன். பட் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அந்த தர்க்கவியல் அந்த லாஜிக் குரூப்பில் அவர் இருந்தார். அவர் புக்கை எடுத்துகிட்டு வந்து அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்பொழுது அந்த புக்கை வந்து அப்போ படித்து பார்த்தேன். அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பெரும்பாலும் நம்ம மனதில் உள்ள பெரும்பாலான கேள்விகளுக்கு வந்து அதில் வந்து விடை இருந்தது. நம்ம வந்து எப்படி வந்து ஒரு உண்மையாக எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு சாதாரணமாக நான் ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அவருக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை அது உண்மையாகவே அவர் எப்படி உணர்ந்துக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த லாஜிக்ன்ற அந்த புக்கில் வந்து விடை இருந்தது. அதில் வந்து டூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நேர்மறை லாஜிக்னா என்ன, எதிர்மறை லாஜிக்னா என்ன, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது டிவியில், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உண்மையாக பொய்யான்னு எப்படி வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது. இப்படி இந்த லாஜிக்ன்ற சப்ஜெக்ட்டு அறிவியல் பூர்வமாக அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு டூலில் வந்து கொடுக்குது. அப்போது இது எது உண்மை இல்லைங்கிறத வந்து இந்த தர்க்கம், இந்த லாஜிக்ன்ற சயின்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா எது உண்மைன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம விட்டுறோம். குழந்தைகள் பள்ளி பருவத்தில் அதற்கு பிறகு அவங்களுக்கு சயின்டிஃபிக் திங்கிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இங்கே எந்த விதமான கவனமும் நம்ம செலுத்துறதில்ல. ஒன்றிய அரசோ இல்லை இங்கே உள்ள அரசோ இல்லை இதை கல்வியாளர்களோ இந்த பாடத்திட்டங்களை உருவாக்குறவங்களோ அந்த இடத்துல விட்டுறோம். அப்போ குழந்தைகள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ, அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை உண்மைன்னு நினச்சி அவங்க அப்படியே வளர்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்து அவங்க வளர்ந்த பிறகு அவங்களுக்கு தர்க்கம் வந்து வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம சேஸ் பண்ணி நீங்கள் எப்படி இப்போ ஃபேக் நியூஸ் எல்லாம் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கணும் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அவங்கள வந்து அப்போ அந்த சூழலில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்றது ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஏன்னா வி கேனாட் ட்ரெயின் ஏ ஓல்ட் டாக். இது ரொம்ப அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் உண்மை அதுதான். அப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க வளர்ந்த பிறகு அவங்கள டார்கெட் பண்ணி இந்த போலி அறிவியல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபேக் நியூஸஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவங்கள வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதை வந்து பாடத்திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போது இந்த தர்க்கவியல் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஜிக்ன்ற அந்த புக்கு அந்த குரூப் இருந்தது இல்லையா, அது வந்து இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த சப்ஜெக்டை எடுத்துட்டாங்க. அந்த புக்கும் அவைலபிளாக இல்லை, அந்த குரூப்பே அவைலபிளாக இல்லை. அப்போ நான் என்ன வந்து அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறேன், இல்லை கல்வியாளர்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன்னா, அந்த தர்க்கவியல் அந்த லாஜிக் அப்படிங்கிறத வந்து எல்லா குரூப்பு இப்போ மாணவர்களுக்கு ஒரு 8ஆவதுலேருந்து 9ஆவதுலேருந்து 11th கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாடத்திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்கூல் முடிக்கும் பொழுது ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது, அவங்க காதுக்கு வருது, இல்லை வாட்ஸ்அப்பில் வருது, யாராவது அவங்க வீட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க, இல்லை அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு அவங்களாவே கண்டுபிடிக்கிற ஆற்றலை அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இதை வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் ஒரு மாசஸ்க்கு டீச் பண்ணும்பொழுது நம்ம ஒரு சமூகமாக நம்ம வந்து ஒரு அறிவியல் சிந்தனை கொண்ட சமூகமாக சீக்கிரமாக ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளேயே நம்மளால் வந்து வந்துட முடியும். இப்போ அடுத்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 130-140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டு. நம்ம எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, எத்தனை ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, பிஜிஐ சண்டிகர்னு சொல்லியிருக்கு, ஜிப்மர் இருக்குது. ஸோ இவ்வளோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் நோயாளிகளுடைய அளவு இங்கே அதிகமாக இருந்தாலும் டெய்லி பாருங்கள் நீங்கள் எனி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ இந்தியா ஃபுல்லாக எங்கே போனீங்கனாலும் கடுமையான அளவு நம்மளுக்கு நோயாளிகள் இருக்கிறாங்க. வேலைப்பொருள் அதிகமாக இருக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நோயாளிகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு கைட்லைன்ஸுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஒரு கைட்லைன் இருக்குது, ஒரு யூரோப்பியன் கைட்லைன் இருக்குது, அமெரிக்கன் கைட்லைன் இருக்குதுன்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து யூரோப்பியன் சொசைட்டிலேருந்து வந்து இல்லை இந்த கைட்லைன் நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம், ரீசன்ட் அட்வான்சஸில் வந்து நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க மாற்றும் பொழுது ஒரு சின்ன கண்ட்ரிலேருந்து 2 கோடி 3 கோடி பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வரும்பொழுது 140 கோடி பேர் இருக்கிற நம்ம கண்ட்ரியை அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் உண்மை. அப்போது இதை வந்து நான் வந்து இது எவ்வளோ ஒரு ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு மோசமான இதில் நம்ம ஏன் இருக்கிறோம்? நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரியோ இல்லை வந்து வார் நடக்கிற ஒரு காசா பகுதியில் இருக்கிற மாதிரியோ நம்ம வந்து மோசமாக இல்லை. இங்கே வந்து நம்மள்கிட்ட ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் ரிசர்ச் நம்மளால் பண்ண முடியல.
ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் அந்த பழைய கதைக்கு வரேன். ஏன்னா இங்கே டாக்டர்ஸாக வர்றவங்க, இங்கே ப்ரொஃபஸர்ஸாக வர்றவங்க, இங்கே மெடிக்கல் காலேஜஸில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, இவங்க உண்மையாக ஏற்றுக்கொண்டவங்களா இல்லை. இது வந்து ஒரு வருந்தத்தக்க பிரச்சனை. அப்போ இது நான் மெடிக்கல் ஃபீல்டில் நான் புரிஞ்சுக்கிட்டது, அநேகமாக எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இதே பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். அப்போ இதை ஸ்கூல் லெவல்லேருந்து அவங்கள சேஸ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராம் மனோகர் லோகியான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது டெல்லியில். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஓதுனா வந்து செத்து போனவங்களாம் வந்து உயிரோடு வந்துடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை, ஒரு மத நம்பிக்கை. அந்த ராம் மனோகர் லோகியான்ற ஒரு மாடர்ன் மெடிசன் டீச் பண்ணுற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு செத்து போன ஒருத்தரை வச்சு அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதுக்கு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நிறைய பேரை போட்டு அந்த மந்திரத்தை லட்சக்கணக்கான முறை அவர் பக்கத்தில், அந்த பிணத்தின் பக்கத்தில் இன்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எல்லோரும் கூகுளில் போட்டிங்கன்னா அந்த நியூஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உண்மையில் நடந்திருக்கு. இதுக்கு ஃபண்ட் அலோகேஷனும் போயிருக்கு, அவ்வளோ பேர் இன்னும் அதை சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன ரிசர்ச் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம உலகத்தில் எங்கே ரிசர்ச் எங்கே போயிட்டுருக்கு, நாம் எந்த ரிசர்ச் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஆற்றல் வந்து நம்ம இங்கே உள்ள குழந்தைகளுக்கு பள்ளியில் கல்லூரிகளில் நாம் அவங்களுக்கு வழங்கலை. இது தனிநபர்களை நான் வந்து இப்போ ப்ளேம் பண்ணணுன்னு நான் சொல்லலை. இது நம்ம ஒரு பாடத்திட்ட அளவிலே, ஒரு அரசுடைய ஒரு கொள்கை அளவிலே இந்த ஆற்றலை நம்ம வந்து குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற குழந்தைகள் மெடிக்கல் காலேஜஸோ இன்ஜினியரிங்கோ ரிசர்ச்லையோ இல்லை ஸ்பேஸ் சயின்ஸ்லையோ எங்கேயோ போகும்போது அவர்கள் உண்மையான அறிவியல் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் ஒரு வளர்ந்த நாடு நம்ம இப்போ சொல்கிற நாடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன நாடு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் சின்ன நாடு. எவ்வளோ மக்கள் தொகைன்னா 1 கோடி தான் மக்கள் தொகைன்றான். ஆனால் அந்த ஊர்லேருந்து பாருங்கள் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் வருது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. அவங்க போடுற பேப்பரை யாரும் டினே பண்ணவே முடியல. அவங்களுடைய அந்த இம்பேக்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து அவ்வளோ இருக்குது. நம்ம ஊரில் போடுற பேப்பரை யாருமே நம்ம ஊர்லேயே படிக்கிறது இல்லை, ஆத்திரே படிக்க. அப்போ இதில் என்ன கேப் என்னன்னு பாருங்கள். இங்கே நோயாளிகள் இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து ஒரு போன் ஒரு பிளட் கேன்சர், அந்த பிளட் கேன்சருக்கு நம்ம ரிசர்ச் வந்து நம்ம பண்ணணும். அப்போ இது யார் பெட்டராக பண்ண முடியும்னா நம்ம தான் பெட்டராக பண்ண முடியும். ஏன்னா இங்கே தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, நோயாளிகள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ நம்மள இன்னும் அதை சிறப்பாக அந்த ரிசர்ச் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த ரிசர்ச்ன்ற ஃபேக்டரே வந்து இங்கே வந்து நம்ம வந்து அதை நெகேட் பண்ணிட்டோம். இதில் என்ன இன்னொரு இந்த பாடத்திட்டங்களை சேர்க்கணுன்றது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்திங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது, ஐஐடி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இன்னும் மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. நான் என்ன முக்கியமாக அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்ஸை சால்வ் பண்ண சொல்கிறோம் அவங்கள, இல்லை ஒரு புக்கை படித்து ஒரு MCQ சால்வ் பண்ண சொல்கிறோம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், ரிசர்ச் ஃபீல்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை படிக்கணும்னு நினைக்கிற அந்த குழந்தைகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த MCQ சால்வ் பண்ணுறதை விட லாஜிக்கல் திங்கிங், உண்மையாகவே புரிஞ்சுக்கிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய என்ட்ரன்ஸில் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 100 கொஷின் அந்த MCQ வச்சுருக்கீங்க, இந்த 100 கொஷின் வச்சு தான் அவங்களுக்கு மார்க் போட போகிறோம், கவுன்சிலிங் நடத்த போகிறோன்னா 25 கொஷின் இந்த ஆஸ்பெக்ட்டுக்கே அவங்களுக்கு நம்ம வந்து ஒதுக்கணும். மீதி 75 கொஷின் தான் வந்து நம்மளுடைய பாடத்திட்டங்கள்லேருந்து வரணும். அப்போ 25 கொஷின் வந்து இந்த உண்மையாகவே புரிந்து கொள்வதற்கான லாஜிக்கல் திங்கிங் அந்த குழந்தைக்கு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 25% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்க வர்றவங்க, அப்படி படித்து பின்னாடி அதில் பேராசிரியராக வரக்கூடியவங்க, அதில் ரிசர்ச் ஸ்காலராக வரக்கூடியவங்க நம்ம நாட்டுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா நம்ம முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியாது. நான் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்மளோட வேர்ல்டு எக்கானமியே வந்து ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு, ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பழங்காலத்து முறைகளில் இது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் அதில் எப்படி இருக்குது, இந்த புக்கில் எப்படி இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு வந்து உதவாது. சயின்ஸ் எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகுது அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்காலமாகவே இருக்குது. இதை ஒரு சுயநலமாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு நம்மளுடைய பர்சனல், நம்ம நம்மளுடைய சுயநலத்துக்காகவே நாம் இதை செஞ்சாகணும். இது ஒரு ஃபிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டி இல்லை. இதில் வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. இப்போ பாருங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். சிசேரியன் அதாவது அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா.
இப்போ வந்து எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஜோசியம் பார்க்குறாங்க போயிட்டு, ஜோசியக்காரங்கள்ட்ட. அவங்க ஒரு டைம் கொடுத்துட்றாங்க. இந்த டைமில் வந்து குழந்த பிறந்தா அந்த குழந்தை வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும் அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டே ஃபுல்லாக வந்து லிஸ்ட்டே இருக்காது. சும்மா உட்காந்துருப்போம் எல்லாம் ஹாஸ்பிட்டலில், டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் வந்து அட்மிட் ஆவாங்க. எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து எங்களுக்கு பண்ணியே ஆகணும். பகலில் வந்தாலும் பரவாயில்லைங்க, ஜோசிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நைட் 2 மணிக்கு பிறந்தாலும் நல்லது எழுதி கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள், நைட் 2 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு சிசேரியன் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எவ்வளோ ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணணும் பாருங்கள். அனஸ்தடிஸ்ட் வரணும், சர்ஜன் 2 பேர் வரணும், டெக்னீஷியன் வரணும், என்டையர் ஆப்ரேஷன் தேட்டரே நம்ம வந்து 10-20 பேர் பேக்ரவுண்டில் அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நைட் 2 மணிக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க, ஜோசிக்காரங்க இப்போ எழுதி கொடுத்துருங்க. நான் என்ன உங்களுக்கு ஒரு கோரிக்கையே வைக்கிறேன், நீங்கள் ஜோசியை பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், தயவுசெய்து பகல் டைமாக குறித்து கொடுங்க. 10 மணி 11 மணின்னு குறித்து கொடுங்க. இப்போ எமர்ஜென்சியில் நைட்டு போகிற வரோம், அது வேறு பிரச்சனைங்க, அது நம்ம போய் தான் வரோம், நம்ம போகிறோம், அது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. இது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து இந்த ஜோசிக்காரங்க ஜாதகம் பார்க்குறவங்க வந்து பண்ணி விட்டு குழப்பி விட்டுறாங்க. இவங்களால் எங்களுக்கு பெரிய டே டு டே தலைவலி ஆகிடுது. யாரை போய் நாங்கள் வந்து ப்ளேம் பண்ணுறது, யாரை கூப்பிட்றது, யாரை திட்டுறது, யாரை கூப்பிட்டு திட்டுறதுனே தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த வெஜிடேரியன் டயட், நான் வெஜிடேரியன் டயட், இப்போ இது நம்ம உள்ள இந்தியாவில் உள்ள டாக்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ள டயட்டீஷியன், இது சம்மந்தமான ஆராய்ச்சியில் இருக்கவங்க, உண்மையாகவே பேசுகிறவங்க யாராக இருந்தாலும், டாக்டர்ஸோ இல்லை வேறு யாராக இருந்தாலும், நியூட்ரிஷனை பற்றி படிக்கிறவங்களோ, ரிசர்ச் பண்ணுறவங்களோ, இல்லை எய்ம்ஸில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோ, அவங்களோ எல்லாருமே நியாயமாக விட்டமின் பி12 அனிமல் ஆரிஜினில் மட்டும்தான் கிடைக்கிது. இதுதான் சயின்ஸ். பிளான்ட் ஆரிஜினில் வந்து விட்டமின் பி12 கிடையாது. விட்டமின் பி12 இல்லாமல் நம்மளுடைய நார்மல் ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை வந்து சாதாரணமாக அவங்க வளர முடியாது. அவங்களுக்கு ஒரு பல இடங்களில், மூளையிலேருந்து ஆரம்பித்து பல இடங்களில் வந்து விட்டமின் பி12 டெஃபிஷியன்சினால அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போது இந்த நம்ம கண்ட்ரியில் வெஜிடேரியன் டயட்டு தான் வந்து ரொம்ப பயங்கரமான டயட்டுன்னு சொல்லி ஒரு கருத்து இப்போ இருக்குது. எந்த லெவலில் இருக்குன்னா சமூக லெவலில் இல்லைங்க, ஸ்காலர் லெவல்லே இருக்குது. ஒரு திடீர்னு பார்த்தா டிவியில் வந்து யாராவது டாக்டர் இந்த கோடை காலத்தை பற்றி மக்கள் எப்படி சமாளிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையில் நடந்தது, வெயில் நிறைய அடிக்குது டாக்டர், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, யாரும் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுமாதிரி ஸ்காலர் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விட்டமின் பி12 இல்லாமல், பி3 இல்லாமல் நார்மலாக ஒரு குழந்தை வந்து வளர முடியாதுன்றது அறிவியல் உண்மையாக இருக்கும் பொழுது, இந்த மருத்துவ அறிவியலில் வந்து அதில் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவங்க, பெரிய டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதை அவங்க உடைச்சி பேசி மக்களுக்கு புரிய வச்சுருக்கணுமா இல்லையா? இல்லைங்க, இது வந்து நான் வெஜிடேரியன், விட்டமின் பி12 வேணும், மீட் ஈட்டிங் வந்து முக்கியமானது, மனிதனுக்கு முக்கியமானது, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க யாரும் சொல்லலை. இது வரைக்குமே வந்து இதில் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க யாரும் சொல்லலை. அப்போ இதை தான் நான் வந்து இந்த உண்மையாக புரிந்து கொள்ளாதவங்க அல்லது புரிஞ்சும் அதை சொல்லாதவங்க, அவங்களுடைய நம்பிக்கைக்காக அதை வந்து மாற்றி சொல்கிறவங்க அப்படின்னு அவங்கள வந்து நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்மளுடைய அறிவியல் பார்வை, விஞ்ஞானம், இதுதான் நம்மளை வந்து முன்னோக்கி கொண்டு போகும் ஒழிந்து எந்த விதமான மூட நம்பிக்கைகளோ, நான் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், எங்களுடைய மத நூல் தான் பெருசு, அதில் ஏற்கனவே ஏற்கனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, தமிழர்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், இது எங்கேயும் நம்மளை கொண்டு போகாது. அது நம்மளை இருக்கிற இடத்துலையே தான் இருத்தி நம்மளை வீணாக போக வச்சிரும். தேங்க்யூ. நன்றி டாக்டர். டாக்டர் சொல்கிறதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேக்கேஜே வச்சுருக்காங்க. அதாவது மருத்துவர், ஜோசியர், அப்புறம் வந்து வெட்டிங் பிளானர் மாதிரி ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோ குழந்தை வரதை எடுத்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு டேரிஃப் வச்சுருக்காங்க என்னென்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நாம் அறிவியலை கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை வளர்ந்து வருகிறது, ஆபத்தானது. தற்போது நண்பர் திரு பிரின்ஸ் அவர்களை நம்மிடையே உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு மாதிரி இந்த அரங்கமே அறிவியலை தொடர்ந்து பேசி அறிவியல் உணர்வுகளை பரப்புவதை மிக முக்கியமாக கருதி
இந்த இடம் முழுக்க அப்படியே ஒரு சயின்டிஃபிக் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியாக நிரம்பி இருக்கு. ஆமாம், எனக்கு என்னமோ வந்து யாரெல்லாம் இந்த போலி அறிவியல்லாம் பரப்புகிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு தடவை இந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அப்படி வெளில கூப்பிட்டு போயிட்டோம்னா இந்த எனர்ஜி அவங்களே தோணி, அது அவங்களாம் நெகட்டிவில் இருக்கிறாங்க, இது ஃபுல்லாக பாசிட்டிவில் இருக்குது. அப்படியே ரெண்டு அட்ராக்ட் பண்ணி அப்படி உள்ளே போயிடும். நமக்கு தேவை 4 வார்த்தை. அப்படியே போகிற வழியில் அப்படி ஒரு மேய்ஞ்சிட்டு போனோம்னா சயின்ஸ்லேருந்து 4 வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் படுற பாடு இருக்கு பாருங்க. நிறைய செய்திகளை பகிர்ந்துருக்கிறோம். எனக்கு அந்த ஏற்கனவே பேசுனதுலேருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் நான் நினைவுர்ந்துட்டு போல் அப்படி நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ நம்ம டாக்டர் சத்வா அவர்கள் சொன்னதை போல் அந்த பிரசவத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்கள், அந்த நேரம் குறிக்கிறது. அவருக்குள்ள பிரச்சனையை அவர் சொல்லிட்டாரு. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, திடீர்னு ஃபோனை போடுவாங்க, டே நண்பா தாள ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேர் சொல்கிறான், உன் தமிழ் உள்ள தீய வைக்க டானால யானால இன்னும் சில பேர் இருக்கிறான் சார், ஷால ஆரம்பிக்கிற மாதிரி தமிழ் படுத்திடுவாங்க. இப்போ அவர் சொன்ன வேண்டுகோள் மாதிரி அப்போ சொல்கிறதான்னு சொல்கிறேன், ஒரு காணால தானால பானால இருக்கிற மாதிரி பேர் வைக்கிறான்னு சொல்லு, அதையாவது நாங்கள் ஈஸியாகிட்டே தேடி எடுத்து கொடுத்துருவோம். இப்போ எனக்கு நம்ம என்ன தோணுதுன்னா, அந்த எப்படி வந்து ஜெண்டர் பார்க்கறதுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு மருத்துவர்களை இந்த நேரத்தில் சிசேரியன் செய்யுங்கள் என்று நிர்பந்திப்பதற்கு தடை செய்து ஒரு சட்டம் கொண்டு வரலாம், தவறே கிடையாது. ஏன்னா அது குழந்தைகள் இப்போ அவன் பாட்டு டயத்தை கணக்கு பண்ணாமல் அவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்ல நேரம் இந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அறுத்து எடுங்கன்னு சொல்லிட்டான்னா நிலைமை என்ன? இந்த சூழலை கருத்தில் கொண்டு இல்லை 2 நாள் முன்னாடினா கூட பரவாயில்ல, 2 நாள் கழிச்சு அறுத்து எடுங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, நிலைமை என்ன? சிசேரியனை வந்து 2 நாள் கழிச்சு பண்ணுங்க, நல்ல நாள் கிடையாது, கருநாள், இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டான்னா நிலைமை என்ன நடக்கும்? அப்போ இந்த சூழல் எப்படி வந்து தானாக பிரசவம் பார்ப்பதற்கு அவர்களே செய்து கொள்வதற்கு என்று தடை செய்து நாம் மருத்துவம் பேசுகிறோமோ அப்படி இதுக்கும் நம்ம தடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்ப்பு வரும் பரவாயில்ல, ஆனால் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கருத்தை நம்ம முன்னெடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு எதிர்வினை வரும், பிறகு பேசுவோம், நம்ம செய்ய தொடங்குவோம். ஆனால் அவ்வளவு தூரம் இன்றைக்கு இந்த போலி செய்திகள் நமக்கு தெரியும். இதில் ஒன்றும் நான் புதுசாக நம்ம தோழர்கள்ட்ட பேச போகிறதில்ல. ஆனால் இதில் வலியுறுத்த வேண்டிய, இந்த கவனம் கொள்ள வேண்டிய சில செய்திகளை மட்டும் நம்ம நிறைய கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேக்ட் செக் என்பது இன்றைக்கு இதழியல் துறையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக வளர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ முக்கியமான எல்லா ஊடகங்களும் தங்களுடைய இணையதளங்களில் ஃபேக்ட் செக்குன்னு ஒரு யூனிட் வைக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது. அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதற்கென்று ஒரு யூனிட் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா எல்லா தரப்பிலும் எல்லா இடங்களிலும் இந்த பொய் செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஃபேக் நியூஸ் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது, தானாக பரப்புகிறது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஃபார்வேர்டு வெறி இருக்குது பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு 50 ஃபார்வேர்டை பண்ணியே உடனே 50 குரூப்புக்கு அப்படின்னு இந்த டார்கெட் பண்ணி உழைக்கிறோம்ல. அதில் என்னென்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா நல்ல கருத்தை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் இயல்பாக நம்ம பெற்றோர், நம்முடைய சகோதரர்கள், நம்ம பாட்டி இவங்கெல்லாம் பண்ணுற வேலை தான் அது எல்லாமே. அப்போ அவர்களுக்கு சரியான செய்திகள் போகிற அளவுக்கு நமக்கு தெரியும். ஏற்கனவே உண்மை எந்த அளவிற்கு மெதுவாக பரவும், அதுக்கு என்ன நம்ம ஆய்வு வேணும், ஒரு விஷயத்தை சரியாக சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும், பேசணும், எழுதணும், அதை புரிகிற மாதிரி அவர் எழுதணும். நமக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அதுதான். உண்மையை சொல்லிடுவோம். ஏன்னா நான் இப்போ உள்ள அரங்கத்துக்கு வரும்போதே அந்த லைட்டாக எழுதணுமா டீப்பாக எழுதணுமாங்கிறதுல வந்து விவாதம் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியே என்னென்னா, நம்ம வந்து ஒரு நல்ல செய்தியை எவனுமே படிக்க முடியாத ஒரு லாங்குவேஜில் தான் எழுதி வைப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க முடியாத லாங்குவேஜில் நான் தேவபாஷை அப்படிலாம் போல. படிக்க முடியாத லாங்குவேஜுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கடினமான வார்த்தைகளால் நம்ம சொல்ல வரதை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதில் யாரும் தோழர்கள் அஃபெண்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து இடதுசாரி எழுத்துக்களை படிக்கும்போது தெரியும், ஒரு கட்டத்துலலாம் கொன்று எடுத்துடுவான். அவன் அப்படியே படிக்கிறதுக்குள்ளே வந்து இதுக்கு வர்றதுக்கே நீ எவ்வளோ ட்ரெயின் ஆகணும் தெரியுமா, அதெல்லாம் சாதாரண இடமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருப்போம்ல. அப்படி எழுதிடக்கூடாது. நம்ம இன்றைக்கு நல்ல அறிவியலை இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறதே என்னென்னா, நான் எங்களோட இருக்கக்கூடிய தோழர்களுக்கு
ரொம்ப நான் சாம்பிளுக்கு அனுப்புறதே வந்து இவங்களுடைய டெக்ஸ்ட்டை தான். இந்த ஃபேக் நியூஸ் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதை படிக்கும்போது எவ்வளோ சுவையாக இருக்கு பாரு. இது மாதிரி நீ எழுது. ஆமாம், ஏன்னா அது நீங்கள் அவ்வளவு இனிப்பு, நீங்கள் சுகர் கோட்டட்னு சொல்கிறான், அவ்வளவு அழகாக நீங்கள் நம்புகிற மாதிரி அவ்வளவு இதெல்லாம் வந்து எழுதவே முடியாது. அப்போ இந்த பயிற்சி நமக்கு வேணும். இப்போ நமக்கு தேவை என்னன்னா, எப்படி அறிவியலை எளிமையாக எழுதுவது, மக்களுக்காக எழுதுவதுங்கிற ஒரு பயிற்சி, தனிப்பயிற்சியே நமக்கு வேணும். எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொடுத்தே ஆகணும். இது ஒவ்வொரு இடத்துல வீடியோ போகிற இடத்துல இருந்தோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சயின்டிஃபிக் தமிழன் இருக்குது. சில நேரங்கள் நம்ம தோழர்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கூட மிஸ்டர் ஜிகேனுடைய வீடியோஸுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வேலை செய்யுது, பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. அப்போ இதை இன்னும் எப்படி நம்ம அவங்களோட இன்னும் உரையாடி, இப்போ ஒரு செய்தி சொன்னாங்க, அதாவது நீங்கள் செரிமானம் செய்வதற்கு ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் இல்லை, அதில் வந்து நமக்கு பாக்டீரியாஸ் வேணும். அதாவது பாதி தகவல் தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை, மிச்சம் உள்ள இடத்த வந்து எது ஆக்குப்பை பண்ணிக்குதுங்கிறதான் பிரச்சனை. அப்போ ஏன்னா ஓரளவு தெரிஞ்சா இல்லை, அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நமக்கு கம்ப்ளீட் டெப்த்தான ஒரு சயின்ஸ் தெரியாது, இல்லை எல்லாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பேசிஸில் யோசிக்க தெரியும். அப்போ இந்த பேசிஸில் யோசிக்கிறதுக்கும் அதை நோக்கி போகிறது, அதை தான் வந்து நம்ம மாணவர்களிடம் குழந்தைகள்கிட்ட கொண்டு வரணும். இப்போ என்னுடைய பார்வையில் வந்து ஏற்கனவே நான் பல முறை நம்ம டிவிவி அவர்களோடும் நான் அதை அடிக்கடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம தொடங்கிடுவோம். அது வந்து ஒரு குறைந்தபட்ச குரூப்பாக கூட இருக்கட்டும், அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். எல்லா துறையிலையும் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதை நம்ம அபிஷியலாகவே நம்ம செய்ய ஆரம்பிப்போம், எழுதுவோம், வீடியோஸ் அதை வச்சு போட ஆரம்பிப்போம். ஏன்னா நான் கடந்த ஆண்டு யூனிசெஃப் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஆல் இண்டியா லெவல் ஒரு ஒர்க் ஷாப், அது ஹெல்த் ரிலேட்டட் ஃபேக்ட் செக் மீடியா பர்சன்ஸுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்காக போயிருந்தோம். ஃபார்மர் சிஎம் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த ஊடகத்துறையினுடைய பொறுப்பாளராக இருந்த அவர் உட்பட நல்ல முக்கியமான ஆட்கள் வந்தாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக, குழந்தைகளினுடைய நலன் ரிலேட்டடாக ஃபேக் நியூஸஸ் வருது, அதை எப்படி வந்து நம்ம சரியாக எழுதுறது, மறுத்து எழுதுறது, எப்படி செக் பண்ணுறது, யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப். அது பல ஊர்களில் பல கட்டங்களாக நடத்தினாங்க. அப்படியான முயற்சிகளையும் ஒரு பக்கம் நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியாக பல முயற்சிகள் மேற்கொள்கிறோம். ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வரும்போது நம்ம தொடர்ச்சியாக வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அப்போ நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால், அந்த சூரிய கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வரும். டிவி கேட்பார், இந்த தடவை புதுசாக ஏதாவது கூட நம்பிக்கை வந்திருக்கா, செக் பண்ணிங்களா? நான் அந்த உலக்கம் ஒன்று நிப்பாட்டினா நிற்கிதுன்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுக்கு ஏதாவது நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது. அவன் புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். இவன் நம்ம வேண்டெல்லாம் என்ன சொல்லணும், டேய் நீ தான் என்ன சொல்கிற, அதெல்லாம் அந்த காலத்திலே வந்துடுச்சு, அப்போ வந்தால் தான் கரெக்டுன்றி இல்லை. நீ பேசாமல் விண்டோஸ் 98 போயிரு, இல்லை 95 போயிரு. நீ ஏன் விண்டோஸ் 11 யோசிக்கிற? அப்டேட் ஆகவே கூடாது. அன்னைக்கே வந்து அவன் பெரிய அறிவாளி அங்கே போயிடுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு அவன் பரவலாக அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். அப்படிங்கும்போது நாம் உடனடியாக அதை ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு தெரியும், நீங்கள் தொடக்கத்திலே தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மூடநம்பிக்கைகளை தாண்டி இன்றைக்கு அது வெவ்வேறு வடிவம் எடுத்திருக்கிறது. அது வெவ்வேறு லாங்குவேஜுக்கும் மாறி இருக்கு. அதை வந்து தட் மீ இன் மீ தட் கோயிங் ஆல் த மீங்கிற மாதிரி இருக்கு பாருங்க, இப்படி மாறி வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, இந்த பெரும்பாலும் இந்த பரப்புதல் செய்திகள், இந்த போலியாக பரப்பக்கூடிய செய்திகளினுடைய அடிப்படை என்பது ஒரு சுய பெருமையிலிருந்து தான் கிளம்புது. நம்ம அதை வந்து அறிவியல் என்பதை தாண்டியும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு எல்லா தரப்புலையும், அது வந்து தனி மனித உணர்வுக்கும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லா பக்கமும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அப்படியே நமக்கு ரொம்ப ஃபேசினேஷன் அதில் இருக்கும் இல்லையா, லெமூரியா கண்டா நம்ம தாண்டா உலகத்தின் முதல் மனுஷன் அப்படின்னு. இப்போ நான் அப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லை, அதெல்லாம் இல்லைப்பா, அது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் ஒரு கருதுகோள் வச்சான், இன்றைக்கி மாறிடுச்சு, அப்படி இல்லை நமக்கு பார்த்தா தெரியுது அப்படின்னு ஒரு அறிவு வந்ததுக்கு பிறகு சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, நான் ஏன் முதல் மனுஷனாக இருந்தே தீரணும்?
தமிழன் உலகத்தினுடைய முதல் மாந்தனாக இருந்தே ஆக வேண்டும். ஏன் நான் லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் இருந்துடக்கூடாது? ஏன் வந்து அங்கேருந்து நான் ட்ராவல் ஆகி இங்கே வந்திருக்கக்கூடாது? ட்ராவல் ஆகி வந்தவங்கள நான் யார் முதல்ல இப்போ யார் பின்னாடிங்கிறதுல வேணால் கேள்வி இருக்குமே தவிர, ஏன் நான் வந்து இப்படியா இருந்தாகணும்னு என்ன அவசியம்? இது எல்லா கட்டங்களையும் மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக, நாட்டு ரீதியாக நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ஏன்னா மதம், மொழி மட்டும் இல்லை, இன்றைக்கி நாடு ரீதியாக வந்து நாங்கள் தான் அன்றைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டோம், எங்களை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதான் இன்றைக்கி பெரும்பாலானவள பரவுது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு வேறு மாறும். நான் ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன். நான் வியட்நாமினுடைய பிரதமராக இருந்த ஒருவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து இல்லை நான் வந்து ராஜராஜ சோழனுடைய கல்லறையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருக்கிறான், வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு பெரிய இதாக இருந்துச்சு, அதனால் நான் அவன் கல்லறையை பார்க்கணும்னு சொல்லி ரகசியமாக வந்து எப்போவுமே வெளிப்படையாலாம் வர மாட்டாங்க. அப்படிலாம் வரும்போது ரகசியமாக 2 நாசா விஞ்ஞானிகள் வந்து திருநள்ளாருக்கு போவாங்க. ரகசியமாக 2 நாசா விஞ்ஞானிகள் வந்து உலகத்தினுடைய மையமாக இருக்கிற சிதம்பரத்துக்கு போவாங்க. இல்லைன்னா மெக்காவுக்கு போய் ரகசியமாக தான் பார்ப்பாங்க, வெளிப்படையாலாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஹோசிமின் வந்து இங்கே வந்து பார்த்தாரு. ராஜராஜ சோழனுடைய கல்லறையை வந்து வழிபட்டு சாஷ்டாங்கம் இங்கே எப்படி கும்பிடணும்னு கேட்டார். சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும்னாங்க. அதே மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு போய் வழிபட்டு போனார் அப்படின்னு வர மாதிரி இதே கதையை அப்படியே பிருத்திவிராஜுக்கு வச்சு நார்த்தில் பரப்பிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கர்நாடக அரசருக்கு வச்சு அங்கே பரப்பி, கிருஷ்ணதேவராயருக்கு வச்சு தெலுங்கில் பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி வரக்கூடிய செய்திகளில் ரொம்ப முக்கியமாக வந்து இது ஒரு கட்டத்தில் வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வருது இல்லைங்களா? இப்போ சோஷியல் மீடியாவையே ஆதாரமாக கொண்டு அடுத்து அச்சு ஊடகங்களுக்கு வந்துடுது. இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் இந்த திருநள்ளாறு சனீஸ்வர மேட்ரு உங்களுக்கு தெரியும். சனியிலேருந்து நேரடியாக ஒரு பேண்டு வந்து உலகம் எப்படி சுற்றினாலும் சரி, நேரடியாக ஒரு பேண்டு வந்து அங்கேருந்து ஒரு கிளம்பி நேராக திருநள்ளாறு கோயிலுக்கு வந்து சேருது அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ அதை இப்போ வந்து எப்படி டிமிஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்காக சில முயற்சிகள் பண்ணோம். நாங்கள் அந்த சமயத்தில் இப்படி அந்த சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கப்போ அங்கே போய் ஃபோன் ஆப்ரேட் ஆகுதா இல்லையாரும் பார்ப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லி அதை லைவ் அங்கேருந்து போட்டிருந்தோம். இங்கேருந்து போனோம்னா இந்த சனிப்பயிற்சி நடக்கிற அந்த நேரத்தில் தான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, சேட்டலைட்டே நிற்கிது இல்லை, அப்புறம் எப்படி ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற நேரம்லாம் விட்டு அந்த நேரம் மட்டுமே போய் ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ இது உழவுது பாருங்கள். இது வந்து 2007-8 வாக்கில் சோஷியல் மீடியாவில் பிளாகரில் மெதுவாக வர ஆரம்பிக்குது. பிறகு அதையே ஆதாரமாக கொண்டு 2011 தினத்தந்தி அதை ஒரு ஆர்டிக்கலாக கொண்டு வருது. இப்படி வரக்கூடிய செய்திகளை அப்போ நம்ம ஊடகவியலாளர்களுக்கும் கிளிக் பைட்டுக்காக மட்டும் இல்லை, பிரபாகர் சொன்னார் பாருங்க, கிளிக் பைட்டுங்கிறது ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதிக்காக மட்டும் இல்லை, யூடியூப்னுடைய எல்லா தரப்பும் அதை கொண்டு போய் குண்டாசு வரைக்கும் அதான் நிப்பாட்டுது. சரி, அந்த கிளிக் பைட்டுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களுடைய தாக்கம் கருதி நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்களும் அதனுடைய அந்த வியாதி அங்கேயும் தொத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போலி செய்திகளை மறுத்து உண்மையான செய்திகளை பரப்புவதற்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு திட்டம் வகுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பயிற்சி தான் அதை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து டிவி மீடியா, யூடியூப் எல்லாருக்குமே அப்படியான ஒரு பயிற்சிகளை நாம் உருவாக்குவதற்கும் அவங்க தெளிவு பெறுவதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேணும். அது ரொம்ப முக்கியமானது. என்னோட நேரம் ஆக ஆக அதுவரை வந்து தோழர்கள் அங்கங்கே லைட்டாக சரியாக தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லார் கையிலையும் தேனை கொடுத்துருங்க, அப்போ தலையை சொரிய மாட்டாங்க. டிவிவிஏ ஸ்ரீகுமாரையும் தவிர வேறு யாரும் தலையை சொரிய மாட்டாங்க. தைரியமாக அவங்க 2 பேரும் வேணால் தலையை சொரிவாங்க. ஏன்னா இது படுத்துகிற பாட்டு இருக்கு பாருங்க. இப்படி வழக்கத்தில் இருக்கிற பல்வேறு செய்திகள் ஒவ்வொன்றும் ஏற்படுத்துகிற தாக்கம், இதற்கான மறுப்பு என்று நம்முடைய வேலை ஏராளமாக இருக்கிறது. விடுபட்டு போன 1-2 மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். நன்றி. அடுத்து வந்து இந்த நம்ம டாக்டர் சத்வா அவர்கள் பேசுகிற போது இன்னும் இந்த மருத்துவ மூட நம்பிக்கை சார்ந்து அதிகமாக அவர் வந்து அவருடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக கட்டுரைகளாகவும் நிறைய எழுதுகிறாரு. நிறைய விவாதங்கள், சண்டை, ஒரு பெரிய பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இதை வச்சு சந்திச்சிருக்கிறோம். இந்த சக்கரை வியாதினா என்ன, அப்புறம் வந்து நம்ம தடுப்பூசிகளுக்கான எதிரான பிரச்சாரம். நீங்கள் தடுப்பூசிகளுக்கு எதிரான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் இப்போ மெதுவாக திரும்பி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் கடந்த முறை
கேரளாவுக்கு போயிருந்தபோது மிக மோசமான அளவுக்கு அங்கே தடுப்பூசிகளுக்கு எதிரான பிரச்சாரம் மிக கடுமையாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர் தோழர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் எதை நோக்கி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். எதுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அவங்க இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மாதிரி நம்ம அதை அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ தான் புதுசாக வேறு கிளம்பி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மருத்துவம் சார்ந்த மூடநம்பிக்கைகள் ஒரு முறை நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா ராஷ்ட்ரிய விஞ்ஞான பிரச்சார சபான்னு நினைக்கிறேன், அவங்க KSRVP அவங்களுடைய முயற்சியில் ஒரு 5 நாள் பயிற்சி பற்றி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கைகள் சார்ந்ததாக மட்டுமே இடம்பெற்றது. நான் வந்து ப்ரொஃபஸர் நரேந்திர நாயக் அவர்கள் அந்த இதை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. நான் அந்த பயிற்சி பட்டில் போய் பங்கெடுத்தேன். பிறகு சென்னையில் அதே இதை வந்து நம்ம இங்கே ஒருங்கிணைச்சோம். பிறகு 5 நாட்கள் முழுமையாகவும் 2-3 நாட்களாகவும் பிரித்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நம்ம ஆட்களை வர வச்சு செஞ்சோம். இந்த மருத்துவ மூடநம்பிக்கைகள் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அது வந்து இன்றைக்கி மருத்துவ செய்திகளாக வரக்கூடிய ஊடகங்களில் வரக்கூடிய அவ்வளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவன் கிரியேட் பண்ணிட்டு என்னத்தையும் அவனை எழுதி விட்டு போக, அவன் கண்டதையும் இங்கே அரைச்சி நம்மளால் குடிச்சிட்டு படுற பாடு. இதற்கு எதிராக இதுக்கான விழிப்புணர்வை பேசுவதும் அதை தெளிவாக பேசுவதும், அவர் சொன்ன மாதிரி இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டயட்டு கிடையாது, வீகன் தெளிவாக அதில் இருக்கணும். வீகன் நீங்கள் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது. இப்படி அவர்கள் உருவாக்குகிற அதில் ஒரு எலிட்னஸை வேற கொடுக்குறாங்க இல்லையா. இதற்கு எதிராகவும் நாம் இப்போ எதிராக இல்லை, இதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி பேச வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய விளக்கம் சொல்ல வேண்டிய பயணிக்க வேண்டிய பகுதிகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஒவ்வொன்றை நோக்கியும் நாம் நிச்சயமாக வேலை செய்யணும். அதற்கான ஒரு வாய்ப்பாக, அதை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்பாகவும் எடுத்து கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பாகவும் வழங்கப்பட்ட இந்த சூழலுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். இந்த அமர்வில் என்னுடைய உரையாக சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வீடியோவில் என்னுடைய பெயர் ஸ்ரீகுமார். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் முழுநேர ஊழியராக பணியாற்றி பிறகு மீடியாக்களில் குறிப்பாக ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் இந்த மீடியாக்களில் ஒரு பீரோ சீஃபாக, ஆசிரியராக, சில தமிழ் சேனல்களில் ஆசிரியராக பணியாற்றுவேன். அதற்கு பிறகு மீண்டும் அறிவியல் பணியை தொடங்கியிருக்கிறோம். அறிவியல் பலகை என்ற அமைப்பை ஏற்படுத்தி மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு அந்த அமைப்பு தொடங்கப்பட்டு நிறைய அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சிகள் செய்து வருகிறோம். கொரோனா காலகட்டத்திலே ஆன்லைன் மூலமாக ஜூம் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 உரைகளை நிகழ்த்தி இருக்கிறோம். இந்த உரைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியில் எங்கேயும் போக முடியல, எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஜூமில் வந்து எல்லோரும் உட்காந்துருவாங்க. அந்த உரையை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் திரு தாவிவி அவர்கள் கொரோனானா என்ன என்ற விளக்கத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு பல நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்களும் அதை பற்றிய கொரோனா உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் மாசிலா மணி அவர்கள் 26 வாரங்களுக்கு மேலாக அறிவியல் தமிழ் எளிமையாக மக்களிடம், அதுவும் மாணவர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையில் உரையாற்றினார்கள். அதே போல் நாராயணி அவர்களும் தொடர்ச்சியாக பயாலஜி, மெரைன் பயாலஜி பற்றிய ஒரு சிறப்பான உரைகளை ஒவ்வொரு வாரமும் 25 வாரங்கள் நினைக்கிறேன் பண்ணியிருக்காரு. ஆயிஷா நடராஜன் அவர்கள் 75 வாரங்கள் 75 விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞானிகள் நம்மக்கிட்ட இப்போ இங்கே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவங்கிட்ட இந்திய விஞ்ஞானிகள் ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா திணறுவீங்க, எல்லாருமே திணறுவீங்க. ஆனால் நம்மிடம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்களாக இருக்கிறார். அவங்களை பற்றிய அறிமுகம் நமக்கு இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் நியூட்டன், ஐன்ஸ்டீன் தெரிஞ்சுக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்திய விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த டாபிக், அதாவது போலி அறிவியல் எப்படி, போலி செய்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறது என்பதை மிக முக்கியமாக கவனிக்கணும். வெறும் போலி செய்தி தானே அப்படி என்று நம்ம கடந்து போக முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியிலுமே இந்த போலி செய்திகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இப்போது ஹாலிவுட்டில் இதை பற்றிய ஒரு படம் வந்திருக்குது, பீ கீப்பர்னு ஒரு படம். ஓடிடி எல்லோரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அந்த படத்தை பாருங்கள். அதில் என்னென்ன ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். எப்படி உங்களுக்கு ஒரு கால் வருது, திடீர்னு கால் பண்ணி
இந்த நம்பர் வந்து பீ கீப்பர், இது அந்த நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பரை சொல்லிடுவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் காலி ஆகிடும். அதே போன்ற ஒரு நிகழ்வை அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தனிநபர், ஒரு நாடு, அதனுடைய பொருளாதாரம் எப்படி மாறுகிறது என்பதை, எப்படி அதன் மூலமாக தீவிரவாதம் உருவாகிறது என்பதையெல்லாம் இந்த போலி செய்ததன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த படத்தை பீ கீப்பர் என்ற படத்தை தயவுசெய்து பாருங்கள். சரி, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சில பேருக்கு பார்த்துருக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது. கடல் ஓரத்தில் ஏதோ ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில் என்ன இருக்கும், பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளில் வந்து அதிகமான ஒரு கூட்டமான பாம்புகள் நிறைய குமிஞ்சு கிடந்தது. அதை பார்த்துட்டு அதில் ஒரு பின்னாடி கமெண்ட் வருது, என்னென்னா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை, இதில் வந்து பாம்புகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது, பாறையில் போய் உட்காந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வீடியோ போச்சு. அதை கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இங்கே இல்லை, ஏதோ ஒரு தீவில், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் இருந்தது. இருக்கக்கூடிய வந்து பின்னாடி நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இதுக்கிடையில் என்ன நடந்திருக்குன்னா, அரசாங்கமே, தமிழ்நாடு அரசே வந்து அதை பற்றி பெரிய விவாதமாக கொண்டு வந்த மாதிரி. ஏனென்றால் கன்னியாகுமரியில் வந்து டூரிஸ்ட் அதிகமாக வராங்க. யாருமே அந்த பக்கம் போகவே இல்லை கடந்த 2-3 நாட்களாக. ஒன்று மழை, அது வேறு. ஆனால் மழை இல்லாத நேரத்தில் கடற்கரை பகுதி போய் என்ஜாய் பண்ணுறக்கூடிய, கடற்கரை சுற்றுலா தொடர்பான வருமானம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அந்த சூழலில் அதில் கடற்கரைக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பு நிகழ்வுகள்லாம் நடந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான போலி செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை தினசரி பாதித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது வந்து ஏன், எதற்கு, எப்படி என்று அறிவியல் நான் பொதுவாக கேள்வி கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ஆனால் இப்போ வரக்கூடிய ரீல்ஸு இல்லை ஷார்ட்ஸு இதில் எல்லாம் வந்து ஒரு கமெண்ட் வரும். என்ன கமெண்ட் வரும், யாராவது சொல்கிறீங்களா? பொதுவாக வரக்கூடியது வந்து, நாம் என்ன முட்டாள்களா, நம் முன்னோர்கள் முட்டாள்களா, ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்க, அந்த ஜியாகிரஃபியில் இருக்க எல்லாம் வந்துடும். இன்னொரு வந்து நல்ல ஒரு கமெண்ட்டு, அதை நீங்கள் எல்லாருமே கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். அது வேறு, நீ தமிழனாக இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணு. ஆமாம், இந்த மாதிரியான சிக்கல்லாம் நமக்கு தினசரி இருக்குது. அதில் ஒரு வேர்டு வரும், ஒரு குழந்தை வந்து யாரோ ஒரு பையன் நல்லா சொல்லிப்பான், எப்படிடா கேட்குறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, தயவுசெய்து நீங்கள் யாரும் ஏன், எதற்கு, எப்படின்னு கேட்காதீங்க. அட்லீஸ்ட் அந்த செய்தி என்ன எப்படிடா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை ஒரு விழிப்புணர்வு வரும். தயவுசெய்து அதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். ஏற்கனவே எல்லோரும் சொன்ன மாதிரி தான், அந்த திருவாரூரில் என்னது சனி பகவான் இருக்கார். அவர் வந்து யாரையும் விட மாட்டார். சேட்டலைட்டை கூட திருநள்ளாறு பிடிச்சி வச்சுப்பார். அனுமோகன் இவர் ஒரு தமிழ் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு சார் சொல்லியிருந்தார் இல்லையா, பிரபலங்களை வைத்து பொய் சொல்ல வைக்கிறது. அதுதான் அவருக்கு ஏதோ தெரிஞ்ச நாலேஜை அவர் சொல்லியிருக்கார். இவர் மட்டும் இல்லை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சென்னையில் பணியாற்றியவர். அவர் இந்த மாதிரி நிறைய கதைகள் விடுவார். இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நாம் வந்து அறிவியலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கோம். இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலி. அந்த சயின்டிஃபிக்கலியை நம்ம எப்படியாவது தயவு செய்து அவங்ககிட்ட பிடிக்கிட்டோம். அந்த பிடுங்கிறது தான் நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது. சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங் இல்லை, சயின்டிஃபிக்கலாக நாங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்களேன் அப்படின்றோம். ஏதாவது இருந்தாலும், எந்த பொய்யை சொல்வதாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சயின்ஸை கோர்த்து விட்டால் நீங்களாம் நம்பிடுவீங்க. இது மட்டும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படிதான் சொல்லுவான். உடனே சரி நம்ம வந்து காம்ப்ளான் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் லிட்டராக வாங்கி குடிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த மாதிரியான போலி அறிவியல் நடந்துகிட்ருக்கு. இந்த நித்யானந்தா அந்த இதையும் பார்த்துருங்களேன். நித்யானந்தா வந்து அழகாக குழந்தைய போன ஒரு சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் பார்த்தீங்களா? சரி, அவரும் வந்து அறிவியலை பயன்படுத்துகிறார். போலி சாமியார்களும், அவர் போலியா உண்மையான்றது அது வேறு. இந்த மாதிரி சாமியார்களும் அடிக்கடி வந்து அறிவியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி ஊதுறாரு இல்லையா, எப்படி பபிள்ஸ் போதோ அது மாதிரி தான் பிளானட் உருவாச்சான்.
உருவாக முடியுமா அப்படி? அவன் உட்காந்து மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கான், நிறைய தியரியை உட்காந்து எழுதிட்டு இருக்கான். பிக் பேங் தியரின்றோம். அவங்க வந்து ரொம்ப, அதாவது அறிவியலை எளிதாக விளக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை அவர் செய்கிறார். அப்படி அவர் ரொம்ப எளிதாக விளக்குறார், ஒரு பப்புள் வச்சு எளிதாக விளக்குறார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான அறிவியலை இந்த மாதிரியான ஆட்களிடமிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாம் வந்து ஒத்துழைக்கணும். அடுத்ததாக வந்து இன்னொரு சுவாமியார் சொல்லி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து அவர்கிட்ட போய் யோகா கற்றுக்கிறாங்க. யோகா கற்றுக்கிறது உடம்புக்கு உடற்பயிற்சி செய்கிறது தான் யோகா, வேற ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறோம். அதை இந்த மாதிரியான சுவாமியார்கள் என்ன சொல்லி காசு பார்க்குறாங்கன்னா யோகா சொல்லித்தரேன் அப்படின்றார். யோகாவினால் என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் உறுதி பெறலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதால உடல் உறுதி பெறலாம். டாக்டர் இங்கே இருக்காரு, ஒரு 45 நிமிடம் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மற்ற இதெல்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக தகவல் தராங்க. ஆனால் இவங்க சொல்கிற தகவல்னால் வேறு. உங்களுடைய மூளை வந்து உறுதியாக இருக்கும், உங்களுடைய உடல் வந்து பலமாக இருக்கும், நீங்கள் நினைக்கிறதுலாம் நீங்கள் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவார். கடைசியில் என்னாச்சு? சத்குருக்கு என்ன ஆச்சு? டெல்லியில் போய் மூளையை அறுவை சிகிச்சை பண்ணார். அந்த யோகா வந்து அது போட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஏப்பா தனியாக போய் உட்காந்து யோகா பண்ணி உன் மூளையை கரெக்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. ஏன் அறிவியல் கிட்ட போனேன்? டெல்லியில் போய் ஒரு மருத்துவமனையில் போய் அறிவியல் பூர்வமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து சரியாக இப்போ வந்திருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருந்து இப்போ சத்தம் இல்லை, சத்தம் அதிகமாக வர்றதில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லோரும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நாம் அடையாளம் கண்டு இந்த மாதிரியான வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகளோ அல்லது சமூக ஊடகங்கள் வரக்கூடிய போலி செய்திகளையே எப்படா அப்படின்னு கேளுங்க தயவுசெய்து. கேட்ட பிறகு நம்ம பார்ப்போம். சூரிய கிரகணம் மிக முக்கியமான ஒரு அறிவியல் முன்னெடுப்பு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய பணி, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் இயக்கங்களுடைய பணி மகத்தானது. நான் என்னுடைய பள்ளி காலத்தில் 7வது வகுப்பு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பொழுது மதுரையில் இருந்தபோது சூரிய கிரகணம் வந்தது. நீங்களே யாரும் நம்ப மாட்டீங்க. அன்றைக்கு வந்து எல்லோரும், அதாவது பப்ளிக் ஹாலிடே மாதிரி விடுமுறை விட்டது போல் எல்லா கடை, அலுவலகம் எல்லாமே மூடப்பட்டது. மூடிட்டு எல்லோரும் தயவுசெய்து வீட்டில் இருங்கன்ட்டாங்க. ஏன்னா அந்த கிரகணம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் உட்காந்து, நானும் தான் உட்காந்தது. அப்புறம்தான் தெரிய வந்தது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு வானியல் நிகழ்வு, இதை வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கங்கள் போன்ற பல இயக்கங்கள் சூரிய கிரகணத்தை பற்றியும் சந்திர கிரகணத்தை பற்றியும் வெளியே கொண்டு வந்தனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அறிவியல் விழிப்புணர்வோடு நாம் இருக்கோம். இதை மீட்டெடுக்க வேண்டிய பணி நமக்கு இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற போலி செய்திகளை இனம் கண்டு உணர்ந்து நாம் அறிவியல் பூர்வமாக, நம்ம எல்லோரும் அறிவியல் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி எல்லாருமே படிக்கிறோம், அறிவியல் படிக்கிறோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக நடந்து கொள்கிறோமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களும் அவைக்கு பிறகு வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் தயவுசெய்து இதை கொண்டு போங்க. டாக்டர் சொன்ன மாதிரி லாஜிக்ஸ், தர்க்கவியல் ரீதியான எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த இதை செய்வோம் என்று நாம் நம்புகிறோம். இன்றைய இந்த அமர்வில் இருந்து சில படிப்பினைகளாக நான் முன்வைக்கக்கூடியது, உண்மையை உண்மைதானா என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உண்மையை மட்டும் வெளிப்படுத்துவதற்கு அறிவியலை பயன்படுத்த வேண்டும். அதே போல் அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை சரியான பார்வையோடு ஏற்படுத்த வேண்டியது கட்டாயம். அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு கொள்கையிலும் சரி, அதை நாம் செய்ய வேண்டும். அதே போல் ஃபேக்ட் செக்கிங், நண்பர் சொன்ன ஒரு ஆலோசனை, சிறப்பான ஆலோசனை. அது நானும் கூட பல காலங்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான். இங்கே அறிவியல் எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், தயவுசெய்து உங்களுடைய நேரத்தை, தமிழ் என்று அது சரியாக செய்து வருகிறது. ஏதாவது ஒரு போலியான ஒரு செய்தியோ இல்லை பரவலுச்சுன்னா உடனடியாக அவர்கள் அடுத்த நாளே ஒரு அறிவியலாளரை கண்டுபிடித்து அவர்களிடம் கேட்டு அந்த கட்டுரைகளை வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரியான முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வுடைய கோரிக்கையாக நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். இந்த அமர்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நம்ம
மருத்துவம் சம்மந்தமாக நிறையா பேசியிருக்கோம். கரோனாக்கு அப்புறம் பர்டிகுலராக சில விஷயங்கள் நான் வந்து இன்னும் சில விஷயங்கள் பேசப்படாமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நம்ம போலி அறிவியல் அப்படின்னு பேசும்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஈவன் யுனானி இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுற ஒரு டோன் வந்து நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. முதல் விஷயம், கவர்மெண்ட் வந்து எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. இந்த ஸ்ட்ரீம்ஸை வந்து சயின்டிஃபிக்காக அதை மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் எந்த ஸ்டடிக்கோ இல்லை ஈவன் ரிசர்ச் எந்த விஷயத்துக்குமே கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. அது முதல் ஆஸ்பெக்ட்டு. அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து நிறையா வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி, அதாவது சுய மருத்துவம் பார்க்குறது, உணவு மருத்துவம், அதாவது வந்து எல்லா நோய்க்குமே வந்து அவங்க வந்து தீர்வு வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம கடுமையாக எதிர்க்கலை. நம்ம கூட இருக்கிற முற்போக்காளர்கள்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தடுப்பூசி போடக்கூடாது, தடுப்பூசி போடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத முற்போக்கு முகாம்கள்லேயே வந்து கூட்டங்களில், இதில் ஃபேஸ்புக்கில், எல்லா இடங்கள்லையுமே முதலாளித்துவ சதி இல்லை, அதான் மெடிக்கல் மாஃபியா இல்லை, இது என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்மள்ட்ட வந்துட்டுருக்குது, அதை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் நம்மளும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. இன்னொரு பக்கம் முற்போக்கு முகாம்களில் இந்த மாதிரியான ஒரு இந்த அக்கு ப்ரெஷர் குரூப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுற ஒரு டோனோட வந்து செயல்படுறாங்க. நம்ம அதே அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறோம். ஸோ அது ஒரு விஷயம். 2, ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக எனக்கு ஏன் வந்து அலோபதி மேலே வந்து நம்பிக்கை வரல, அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் ஒரு அலோபதி டாக்டர் போய் பார்த்து அவங்க வந்து தடுப்பூசியை விற்கக்கூடியவங்களாகவும் மருந்தை விற்கக்கூடியவங்களாகவும் இன்றைக்கி டாக்டர்ஸ் இருக்காங்க. இதை நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணாமல் ஏன் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக வந்து இதுக்கு போகல, அலோபதிக்கு போகலைங்கிற கேள்வியே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாமே வந்து ஈஸியாக ஒரு எக்கனாமிக்கலாக எனக்கு வந்து இதுவாக வயபிளாக இருக்குது அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தான் போவேன், ஒரு பப்ளிக்காக அதுக்கு தான் போவேன். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி குழந்தைங்களில் போடக்கூடிய தடுப்பூசியில் ஆரம்பித்து எல்லா தடுப்பூசியையும் ஒரு நோயாளி தலையில் கட்டுற ஒரு இது வந்து இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, ப்ரெலவெண்ட்டாக இருக்குது. இது ஒன்று. அதே மாதிரி இப்போது கரோனாவுக்கு போடப்பட்ட தடுப்பூசிகள் டயத்தில் நிறைய சிக்கல்கள் வந்தது. அந்த டயத்தில் வந்து என்னென்னா, கிளாக்கோமா மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அது வரைக்கும் அதுங்களே ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். அவங்க தடுப்பூசி போட்டானே அவங்களுக்கு கண்ணே மொத்தமாக போயிடும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கோட் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து அலோபதி இதில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரை கிளியர் பண்ணவே இல்லை. இது மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து உடனடியாக வந்து அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து எக்கனாமிக்கல் ரீசன் ஒன்று இருக்குது. அலோபதிக்கு சார்ந்த ஒரு மனசில் வந்து நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது எக்கனாமிக்கலாக ஒரு ரீசன் இருக்குது. தென் வந்து நம்ம இந்த தடுப்பூசிகள் சார்ந்தும் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் பேசும் பொழுது இன்னுமே வந்து இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்தப்போ கூட அதை இது பண்ணுற மாதிரி அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பூதாகரமாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதில் உண்மையிலே என்ன ஆக்சுவலாக நடந்தது, தடுப்பூசி போடாமல் நீங்கள் போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கீங்க? இல்லை, நான் இதுக்கு எதிராக பேசலை. இல்லை, நான் ஒரு விஷயம், நான் வந்து தடுப்பூசியை சப்போர்ட் பண்ணுறேன், அலோபதியை சப்போர்ட் பண்ணுறேன். நான் அதுக்கு மட்டும் சொல்கிறீங்க, எதிராக பேசலை. இந்த டிஸ்கஷன் வந்து இன்னும் ஓப்பனாக நடக்கலை நம்ம ஊரில். அப்போ வந்து நிறைய அது சார்ந்த நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். நன்றி சார். ரொம்ப ஷார்ட்டாக கேட்டுறேன் சார். சார், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எல்லாம் ஃபாரினில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க சார். டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாடி டெக்ஸ்சர் படி அது கரெக்டாக சூட் ஆகுது. ஆனால் அதே டாக்டர்லாம் இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணக்குள்ளே இந்தியன் கண்டிஷனுக்கு அது ஒத்து போகிறது கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ் வந்து மனசாட்சியை கட்டி வச்சுட்டு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதில்ல. அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2010 வந்த சூரிய கிரகணத்தப்ப அது ஒரு பொங்கல் அன்னைக்கு வந்தது. நாங்கள் மதுரையில் அதை வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணோம். அப்போ மீடியாலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இந்த செய்தி மறுநாள் வராது, சின்னதாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பத்திரிகையில் சூரிய கிரகண செய்தி வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, நேற்று சூரிய கிரகணம், ஆண்களுக்கு ஆபத்து, பெண்கள் வேப்ப மரத்துக்கு தாலி கட்டினார்கள்
அப்படின்னு ஒரு 3 பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது. தெப்பக்குளம் பகுதியில் சூரியகிரகணம் பார்த்தாருங்கிறது ஒரு ஃபோட்டோவோட சின்ன செய்தியாக ஒரு பத்தி செய்தியாக வந்தது. ஆனால் அதே 2019 இப்போ வந்த சூரிய கிரகணத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியான பிரச்சாரம்ங்கிறது கொஞ்சம் பரவலாக இருந்தது. குறிப்பாக மீடியாக்களில் ஒவ்வொரு ரீஜனாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் கூப்பிட்டு தாவி தான் பண்ணாங்க. மீடியாக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை வந்து கொடுத்தாங்க. அது தொடர்ந்து அந்த ஒரு 10-15 நாட்கள் மீடியாவில் அந்த செய்திகள் வந்து வர்ற மாதிரி செஞ்சப்போ அது மாற்றப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. இந்த முறை வந்து அந்த சூரிய கிரகணத்தை பரவலாக வந்து கொண்டு போக முடிஞ்சிச்சு. அப்புறம் 97 நடந்த அந்த பிள்ளையார் பால் குடிச்ச கதை, டாக்டர் நரேந்திர நாயக் சமீபத்தில் வந்து தேனிக்கு வந்தப்போ அவரோட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் ரொம்ப நவீன மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி பரவுது, இன்றைக்கி மெடிடேஷனுங்கிற பேரில் யோகாங்கிற பேரில் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவரோட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் ஒரு பேட்டி எடுத்தோம். சரி, அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா குறிப்பாக பிள்ளையார் பால் குடித்த மறுநாளே வந்து தாவிவி இங்கே வந்து பாரதியாருக்கு பால் குடிக்க காஃபி காந்தி வந்து அங்கே பால் குடித்தார். அதை வந்து அன்னைக்கு செய்தியெல்லாம் வந்தது. சரி, அந்த வீடியோவை இந்த இதில் ஏதாவது எங்கேயாவது இருக்குமா, செய்தி இருக்குமானா தேடினோம், டிவிகிட்ட கேட்டோம், கிடைக்கல, எங்கேயுமே வந்து செய்யலை. ஏன்னா இந்த மாதிரியான அறிவியல் ஆவணங்கள், அதாவது ஏற்கனவே செய்த வேலைகள் பதிவு செய்யாமையே இருக்குது. அதை கொஞ்சம் வேகப்படுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் இல்லை சாரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இட்ஸ் ஓகே இல்லை கொஞ்சம் நம்ம இன்றைய இந்த அமர்வுடைய ஒரு முடிவான ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால், இந்த அறிவியலில் வரக்கூடிய போலி அறிவியலில் பெரும்பாலும் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. நல்ல வேலையாக இங்கே ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸர்ஸ் சயின்டிஸ்ட் நிறையா இருக்கிறாங்க. நாம் ஒரு டீம் ஃபார்ம், சசிகுமார் இருக்கிறாரு, மேடம் இருக்கிறாங்க, ஹேமா இருக்காங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு போலியை வச்சுனோ உடனே நம்ம பதில் சொல்லணும். இது மடத்தனம், இதுதான் உண்மை என்பதை நம்ம சொல்லி ஒரு ரிப்பட்டல் கொடுத்து ப்ரொஃபஷனலாக கொடுத்தோம்னா, இவர் சார் இருக்கிறாரு, இவங்களாம் கொடுத்தோம்னா அந்த சமயத்திலேயே அந்த ஒரு தீயை அப்படியே அமுக்கிற மாதிரி அமைக்கணும். அப்போ தான் இந்த மோசமான இந்த போலி அறிவியல் கருத்துக்கள் உலகம் டக்குன்னு பரவாமல் இருக்கும். இது ஃபிசிக்ஸுக்கு மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். டாக்டர்ஸ் டீமில் அந்த மாதிரி மருத்துவத்துக்கு வரக்கூடிய போலி கருத்துக்களுக்கு நீங்கள் ஒரு டீம் செய்யணும். அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு டீம் செஞ்சோம்னா நாம் உடனே ஒரு வியாதிக்கு உடனே மருத்துவம் கண்டுபிடிக்கலாம் என்பது என்னுடைய பணிவான ஒரு கருத்து. வணக்கம் சார். இப்போ நீங்கள் உண்மை என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேணும். அதை வந்து அந்த ப்ரொஃபஷன்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனில் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம எங்கேயாவத்தில் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அது சரியான இடம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான். பெரும்பாலும் வெளிநாடுகளுடைய புத்தகங்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா அறிவியலை வந்து அவங்க வந்து தகவல்களாக இல்லாமல் உண்மையை அறியக்கூடிய ஒரு வழிமுறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. சயின்டிஃபிக் மெத்தடாலஜி சொல்லிட்டு தான் அவங்க வந்து சயின்ஸ்குள்ளே வராங்க, சயின்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே வராங்க. பட் நம்ம எழுதுகிற பெரும்பாலான புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா, அறிவியல் புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா, அறிவியல் தகவல்களை தான் நம்ம சொல்கிறோம், அறிவியல் தகவல்கள் சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாக சயின்ஸ் பாப்புலரைஸ் பண்ணுற நம்மளும் அறிவியல் தகவல்கள் தான் சொல்கிறோம். நம்ம எங்கேயுமே அறிவியல் அணுகுமுறையை பற்றி சொல்கிறோம், சயின்டிஃபிக் மெத்தடாலஜி பற்றி சொல்கிறது இல்லை. ஒருவேளை அதுதான் இந்த இடைவெளிக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குன்னு. அப்போது இனிமே வரக்கூடிய புத்தகங்களில் அல்லது வந்து அறிவியலுடைய புத்தகங்களில் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி அப்படின்றத கட்டாயமாக அறிமுகப்படுத்தணுன்றது நம்ம இதனுடைய கன்க்ளூஷனாக கூட நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு 2 அனுபவம் அதுதான் உங்களோட செய்திகள். மிட் பிரைட் ஆக்டிவேஷன் என்னன்னே தெரியல எனக்கு. என்னன்னா, நான் மேக்ஸ் குறித்து கொஞ்சம் எழுதிட்டுருக்கேன், கணிதம் குறித்து. இப்போ இந்த மிட் பிரைன் ஆக்டிவேட் பண்ணிட்டா பயங்கரமாக கணக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது என்னன்னே புரியல. அது ஒன்று. 2வது அபாக்கஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கணக்கு செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் அதையும் புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு மக்கள் காசை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்காங்க. அது 2 எனக்கு முடியல. அந்த சி செக்ஷன் சம்மந்தமாக சொன்னீங்க இல்லையா சார், அது பெரிய இம்பேக்டை தான் க்ரியேட் பண்ணுன்றது என்னோட கருத்து. அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனும் சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது தடை செய்யணும், அது ஒரு சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை வளரும்போது எல்லாத்துக்குமே அது அந்த ஆரிஜின் தான் காரணம் அப்படின்ட்டு
அந்த பேர்த் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் எல்லாத்துக்குமான தீர்வுன்ற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு பெரிய மாயைக்குள்ளேயும் நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தடை சட்டம் அப்படின்றது நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்மந்தமாக யோசிக்க வேண்டிய நிலைமையிலையும் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரல் அந்த போலி அறிவியல் இந்த மாதிரியான விஷயங்களோடு நம்ம பேசும்பொழுது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் வாழ்வியல். எந்த நேரத்தில் ஒரு மனுஷன் போலி அறிவியல் நோக்கி நகர்றான் அல்லது போலியான விஷயங்களை நோக்கி நகர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ். பெரும்பாலான இடங்களில் நம்ம தோல்வியை தழுவும் பொழுது அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய தன்மை இருக்கு இல்லைங்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு அதை கடந்து வந்துடுறாங்க. ஸோ அதில் பெரும்பாலும் சிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கிராமப்புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கிராமப்புற பகுதியில் இருக்கிறேன். எங்கள் கிராமத்தை சுற்றியே கிட்டத்தட்ட 7-8 குறியாடிகள் இருக்கிறாங்க. ஒருத்தரும் இன்றைக்கி பணக்காரர்களாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கொட்டாயில் இருந்த ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி ஒரு கோயில் நீங்கள் திருவண்ணாமலை ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டு திருவண்ணாமலை ரோட்டில் அந்த கோவிலை சுற்றி அந்த மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கி 20 அடி உயர சிலை 30 அடி உயர சிலையோட குறியாடிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எந்த இடத்த தவறுறோம் அப்படின்னா, பொதுமக்களினுடைய வாழ்வியலில் அவர்கள் தோல்வியுறும் பொழுது அந்த தோல்வியிலிருந்து அது எந்த மாதிரியான தோல்விகளாக வேணாலும் இருக்கலாம். சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகாட்டுதலுக்கு இங்கே இடமே கிடையாது. அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு grip எங்கே இருக்குது அப்படின்னா, எப்படின்னா நம்ம வெளியில் வர மாட்டோமா அப்படின்னும் பொழுது அவனை சுற்றி இப்போ என்னை சுற்றி என்ன இருக்கோ அதை நோக்கி தானே நான் நகருவேன். அப்போ என்னை சுற்றி அந்த ஆள்கிட்ட போய் கேளு, இந்த ஆள்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகர்றமே தவிர, இதை அறிவியல் பூர்வமாக எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இதை தீர்த்து வைப்பதற்கான இடங்கள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சமூக அமைப்புகளை இதை போன்ற அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இங்கே வைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் அப்படிப்பட்ட யதார்த்தமான வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து செல்ஃபோனில் பரவக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ரைட்? இது எதுவுமே இல்லாத ஒரு மக்களும் அப்படி தானே இருந்துட்டு இருக்கான். அவனை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி? அப்போ அவங்களுக்கான தேவைகள் அங்கே என்ன இருக்குது? அப்போ அவங்களுக்கு அவங்களோட பேசுவதற்கு அவங்களோட விவாதிப்பதற்கு இப்போ இந்த மாதிரி பொது விவாதங்களை கிராமப்புற பகுதிகள்லையும் நம்ம நிறைய நடத்த வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய அமைப்புகளாக நம்ம வந்து மைக்ரோ லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாதுங்க. இப்போ என்னோட வேலை செய்கிற கடைசியாக முடிச்சிடறேன் சார். என்னோட வேலை செய்கிற ஒரு அம்மா, அந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து ஒரு அப்ரோச் கேட்டாங்க, நானும் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா திருப்பி அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கு. என்ன அப்படின்னா கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இது போல விஷயங்கள் இப்போ படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று இல்லை, அவர்கள் தேவை என்ன, எந்த இடத்துல தோற்று பெறுகிறார்கள், அப்பொழுது அவர்களுக்கு எளிமையான ஒரு பிடிப்பு எங்கே இருக்குமோ அங்கே நோக்கி நகர்றாங்க. அப்போ அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் அமைப்பை நாம் தொடர்ச்சியாக ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்ய நன்றி. ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணி தேவையில்லாமல் தோல்வி செக்ஷன் பண்ணால், தேவையில்லாமல் சி செக்ஷன் பண்ணால் சைல்ட்ஹுட் ஆஸ்மா அண்ட் அடலசன்ட் ஒபேசிட்டி இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஆனால் அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து அது தோல்வியில் மட்டும் இல்லை, நல்ல வெற்றியில் இருக்கும்போதும் நம்ம ஆட்கள் மூடநம்பிக்கைகளுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த வெற்றி எப்படி வச்சுன்னு தெரியாது. எக்கத்தப்பா வந்துருச்சு, அப்போ நம்ம கையில் இல்லை அது அப்படிங்கிறதுலையுமே அது அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல வெற்றி பெற்ற ஒரு ஆள் வந்து கை முழுக்க மோதிரம் போட்டுருக்கிறாருன்னு வச்சுங்க, பல வண்ணத்தில் ஸ்கெட்ச் பேக்கெட் மாதிரி. அதை பார்க்கும்போது இதுதான் அவருக்கு காரணம் அப்படின்னு மற்ற விஷயங்கள் ஏற்பட்டு போகுது. அது ஒரு உளவியல் ரீதியாக ஒன்று. இன்னொரு செய்தியை ஒன்று ஷேர் பண்ணணும். நம்ம மிட் பிரெயின் ரிலேட்டடாக சொன்னாங்க. அது இன்றைக்கி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இந்த ஸ்கேம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. அறிவியலின் பெயரால் நடுமூளையை எழுப்புதல் அப்படிங்கிறத, ஆமாம், அது மாதிரி விழித்தெழுதல் ஆவியெழுதல் கூப்பிட்ட மாதிரி நடுமூளை எழுப்புதல் நல்லா சார்ஜ் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இதுக்கு வந்து நம்ம அந்த சவால் மாதிரி விட்டு வந்து சில இடங்கள் அதை நம்ம செஞ்சுருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பண்ணோம், பெங்களூர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு முன்னாடி வந்து அதை நிரூபித்து காட்டுங்க
அப்படின்னு சொல்லி ஓப்பன் சவால் வந்து ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அதை வந்து திரும்ப செய்யணும். ஏன்னா ஸ்கூல்ஸ் திறக்க போகிற நேரம் 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த என்னத்துக்குடா அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிட்டு கலரை கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்ணை மூடிட்டு கணக்கு போடுறதுக்கு அப்படின்றான். சரி, கண்ணை மூடிட்டு கணக்கு போட முடியும்னா ரொம்ப எளிமையான கேள்வி. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியால் இந்த பெட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கு பிறகு செய்ய முடியுமாங்கிற அந்த ஒரு கேள்வி அதை அழிச்சிடும். ஏன்னா அதை ஒன்றா வச்சு தான் அவன் ட்ரிக் பண்ணுறான். கண்ணை மூடிட்டு பியானோ வாசிக்கிறாங்க. சரி, பியானோ தெரியாத ஒரு ஆள் மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி மூலம் மட்டுமே பியானோ வாசிக்க முடியுமா அழகா? இந்த கேள்விகளை நம்ம தொடர்ச்சி எழுப்புவோம். இதெல்லாம் சவால் விட்டே நம்ம காலி பண்ணலாம். 1 லட்ச ரூபா சவால் விடுறோம், நீ முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக அதுக்கான பிளான் வந்து ஏற்கனவே பண்ணி ஒரு முறை அறிவித்தோம். மீடியாக்கள் கொண்டு போகலான்னு இந்த முறை இன்னும் தெளிவாக பண்ணணும்னு இருக்கிறோம். கம்ப்ளீட்டாக மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஓப்பன் சவால். இந்த இடத்துல நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறோம், முடிஞ்சால் நீ வந்து நிரூபிச்சு காட்டு சயின்டிஃபிக்காக. என்ன நீ உன்னுடைய கிளைம் பண்ணுறது உண்மையா இல்லையாங்கிறத. இது ஒரு நல்ல மெத்தட். பிரபலமாக நம்ம ஐ திங்க் இதில் யூஎஸில் ஒரு பேரை மறந்துட்டேன். நம்ம ஃபேமஸான ஒரு தாடி ஜேம்ஸ் ராண்டி ராண்டி மாதிரியான சில சவால்களை நம்ம ஓப்பனாக விடுவதும் ரொம்ப முக்கியம். சார், இந்த அலோபதி இது வந்து ஒரு பெரிய, அது ஒரு ஆஃப் டே டிஸ்கஷன் வைக்கக்கூடிய ஒரு அமர்வு. அதை ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா தனியாக வைக்கலாம். ஷார்ட்டாக இப்போ நான் சொல்லிடுறேன். அதாவது மருத்துவ முறைகள் இப்போ வந்து மனிதர்கள் வந்து நோய்வாய்ப்படக்கூடியவர்கள். மனிதர்கள் வந்து அது வந்து இயற்கையானது. விலங்குகளுக்கும் நோய் வருது, தாவரங்களுக்கும் நோய் வருது. அப்போ நோயை தீர்த்து கொள்வதற்கு மனிதர்கள், மனித இனம், நம்ம சார்ந்திருக்கிற நாடுகள், அமைப்புகள் வந்து நம்ம வரலாற்றுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த மருத்துவ முறைகளை வந்து, அதாவது மனிதனுடைய இந்த முயற்சியை வந்து நோய்களிலிருந்து தற்காத்து கொள்வது, நோய்களிலிருந்து விடுபடுவது, இந்த முயற்சிகள், இந்த மருத்துவ முறைகளை வந்து ரெண்டாக தான் பிரிக்க முடியும். அந்த ரெண்டு என்ன அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை, நிரூபிக்கப்படாத மருத்துவ முறை. எது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், எவிடன்ஸ் இல்லாத மெடிசன், இதுதான் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? அப்போது எது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், எது வந்து எவிடெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழுநோய், லெப்ரசி வந்து இப்போ நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை. நீங்கள் பெரும்பாலானோர் 20 வருஷமாக நானே பார்த்துருக்கேன். தொழுநோயாளிகள் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த தொழுநோயை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக, எவிடன்ஸோட அறிவியல் பூர்வமாக அதை ஒழித்து கட்டக்கூடிய முறை என்ன? இது ஒன்று. எவிடன்ஸ் இல்லாத முறைகள் வந்து ஊருக்கு ஊர் மாறும், ஏரியாவுக்கு ஏரியா மாறும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து சித்தான்னு சொல்கிறோம், நார்த்தில் வந்து ஆயுர்வேதான்னு சொல்கிறோம். ஜெர்மனியில் தான் ஆரம்பிச்சது இந்த ஹோமியோபதிங்கிறது. அங்கே ஹனிமன் ஒருத்தர் வந்து அதை ப்ரொப்போஸ் பண்ணார் ஒரு தியரியை. யுனானிங்கிறது வந்து அரப் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தது. இது இல்லாமல் நிறைய இப்போ சைனாவில் வந்து நிறையா நேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஊருக்கு ஊர் வந்து நிறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஊருக்கு ஊருன்னு கூட சொல்லணும் இல்லை, தெருவுக்கு தெருவு கூட மாறுபடக்கூடியும். இந்த தெருவில் இருக்கிற ஒரு ஆயா வந்து ஒரு இதை சொல்ல முடியும். அதே பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு அந்த பாட்டி ஆயா அவங்க வந்து வேறு ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ண முடியும். அப்போது இது வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இந்த முறைகள் இருக்குது. ஆனால் நம்ம அறிவியல் பார்வை கொண்டவங்க ஒரு பிரச்சனைக்கு எது நிரூபிக்கப்பட்டது, எதற்கு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் சொல்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த அதர்ஸ், இப்போ நீங்கள் ஏன் அது வந்து இப்போ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இப்போ சார் வந்து கேட்டாங்க அதுக்கெலாம் நிதி ஒதுக்கீடு பண்ணலையா அப்படின்னா அது பொய் தகவல். அவங்க வந்து பயங்கரமாக அவங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதுவும் இப்போ இந்த கடந்த 10 வருஷமாக இந்த இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எனார்மஸ் ஃபண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆயுஷ்ன்னு அவங்களுக்கு மினிஸ்டர் போட்டு, அதுக்கு செக்ரட்டரி போட்டு மினிஸ்டர் இருக்காரு. வருஷம் என்னுடைய நாலேஜுக்கு ஒரு வருஷமும் 2500 கோடி ரூபாய் வெறும் அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு மட்டுமே ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஃபண்டு ஒதுக்கலைன்றது வந்து ஒரு பழங்காலத்து குற்றச்சாட்டு. அவங்க வருஷம் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்களும் ஒதுங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க எந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிலையும் வந்து இல்லை. நான் கடைசியாக 2018 செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2300 சொச்ச கோடி ரூபாய் வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அவங்க ஃபண்டு ஒதுக்கலை, அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அது வந்து பொய்யான வாதம். அது வந்து அதில் இதுவே கிடையாது, உண்மையே கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா வந்து அது நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகளாக இருக்குது. அவங்களால நிரூபிக்க முடியல.
அது வந்து ஒரு கருத்தாகவே தொடருது. இப்போ இடதுசாரி இதில் சொல்லுவாங்க கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம், நீங்கள் படிச்சிருப்பீங்க, மெட்டீரியலிசம் ஐடியலிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு கருத்து முதல்வாதம். அவங்க வந்து அது ஒரு கருத்தாக நிலவுது. இந்த பச்சையிலே கொடுத்தா அது சரியாகும், இந்த இதுக்கு இது ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு கருத்தாக நிலவிட்டு இருக்கு. அந்த கருத்தை அவங்களால நிரூபிக்க முடியல. ஏன் நிரூபிக்க முடியலன்னா அதுக்கு எஃபிகசி இல்லை. எஃபிகசிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம். எஃபிகசினா அது அந்த நோயை அந்த இதை வந்து வெற்றிகரமாக தீர்க்கலை. அப்போ அது வந்து நிரூபிக்கப்படாத நம்பிக்கை சார்ந்த கருத்தாக மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதை அந்த கருத்துக்கள்லாம் அழிக்கணுமா அப்படின்னு அழிக்கணும்னு நம்ம வந்து நினைக்கல. ஆனால் அது நிரூபிக்கப்படாத முறைகள் தான் அப்படிங்கிறத அரசாங்கமும் சமூகமும் அந்த அந்த மெடிசன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்களும் ஒத்துக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணணும். ஆமாங்க, இது வந்து நாங்கள் இதுக்கு எவிடன்ஸ் இல்லை, பட் இது நாங்கள் பாரம்பரியமாக தலைமுறையாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பேர் குணமாகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும். ஆனால் இப்போ இங்கே போலி அறிவியல்ன்றது எங்கே வருதுன்னா, அந்த நிரூபிக்கப்படாத நம்பிக்கை சார்ந்த அந்த சப்ஜெக்டை என்ன மாடர்ன் சயின்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சயின்ஸ் மாதிரியே பேசுறது. இப்போ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து குழப்பம் வருது. எது வந்து உண்மையான சயின்ஸு, எது உண்மையான எவிடன்ஸ் பேஸ்டு மெத்தடு, எது எவிடன்ஸ் இல்லாதது அப்படிங்கிறதுல மக்கள் வந்து குழம்பிடுறாங்க. அப்போது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி ஆர் மலர் மருத்துவம், எனிதிங், அவங்க நம்மளுடைய கோரிக்கை என்ன, அறிவியல் பார்வை கொண்டவங்களோட கோரிக்கை என்னென்னா அதுக்கு ஆதாரங்கள் இல்லை, அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, அதோட எஃபிகசி ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அப்புறம் சார் சொன்னாருங்க, இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து அது நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக அந்த கேள்வியே புரியல. இப்போ வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது குழந்தைக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, எதர் உமன் ஆர் மென் பண்ணிடுறாங்க. அதனால் ஓசி பில்ஸ், அதாவது இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸுங்கிறதுக்கே தேவையே ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான அவசியம் இல்லை. 2வது குழந்தை பிறந்த அந்த குழந்தை வெளியில் வரும்போதே நல்லா இருக்குனாலே திருமணத்துக்கு பிறகான பிரச்சனையை பேசுகிறீங்க. ஓகே, முன்னாடினாலுமே வந்து அது ரொம்ப உங்களுக்கு டெய்லிலாம் தேவைப்படாது. ஸோ ஒரு ஸ்பொராடிக் இது தான் அந்த ஆஸ் அ ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஏன்னா அண்மை காலத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து அவர் சொன்னது அப்படி தான், மெடிக்கல்ஸில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஏதோ இதை வந்து யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக அதை பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு தகவல். ஆமாம், அது கொடுக்கக்கூடாது தான். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி வந்து யூட்ரஸில் இருக்கா, இல்லை டியூப்பில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்கான்றதே அவங்க முடிவு பண்ண முடியாது. அது ப்ராப்பராக வந்து அதுக்குரிய அப்ஸ்டெட்டிக்ஸ் படித்த அந்த டாக்டர் பார்த்து அந்த ப்ரெக்னென்சி மெட்டீரியல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு டியூப்பில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உள்ள ரப்சர் ஆகிடும். அது அப்போ அது ஆபத்தானது. அதனால் அது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு பேராசிட்டமால் கிடைக்கிற மாதிரி அது வந்து நம்ம அது ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அது ஆனால் ப்ரீ கன்செப்ஷன் பில்ஸ்ன்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள் இருக்குது, அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, அதை வந்து கொடுக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அலோபதி சொன்னாங்க. ஸோ பேசிக்லி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலோபதி வந்து வேற ஒரு பெடஸ்டன் இருக்குது. இப்போ அந்த மைக்கை நாங்கள் கண்டுபிடிச்சாங்கணுமே, எங்கேருந்து சாரி நிர்மல் இதாங்க தேவ குரல்ங்கிறது. பேசுங்க. ஸோ அதில் சொல்கிறது எப்படின்னா, நிறைய பேர் அலோபதி வந்து ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிற மாதிரியும், சித்தா யுனானிலாம் வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கிற மாதிரியும் பேசுவாங்க. இந்த அலோபத்தின்னு இது பண்ணுறதே வந்து ஒரு தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், அலோபதி சாமியல் கனிமனை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி இல்லாத மருத்துவ முறைகள் எல்லாமே அலோபதி தான். சித்தா வந்து அவருக்கு வந்து சித்தா, ஆயுர்வேதா எல்லாமே அலோபதி தான். ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டராக வந்து சில விஷயங்கள், அதாவது ஹோமியோபதியில் வந்து வாட்டர் மெமரி மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச 2-3 யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோமியோபதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பதிலாக இன்னொரு வீடியோவோ எதுவும் வரல, டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல யூடியூபருக்கு வந்து 1 கோடி ரூபாய் கேட்டு ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. நாங்கள் இன்னொரு லாயர் மூலமாக ஒரு ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து 30-40 ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வரல. பட் இன்னொரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, லிவர் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் சிரியா அப்ரஹாம்னு ஒருத்தர், அபி பிலிப்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஒரு சயின்டிஃபிக் மெடிசன் என்ன, ஆயுர்வேதா பற்றி கிரிட்டிசிசம் வைப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months வந்து ட்விட்டர்லேருந்து அப்புறம் சேனலில் வந்து
அவரோட ஹேண்டில் வந்து டே ஆக்டிவேட் பண்ணுறதுல வரும். இல்லாட்டி ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் கேரளாவில் இருக்காரு, யூபியில இருந்து அவருக்கு ஒரு சம்மன் வந்து. ஸோ அது எப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு அவர் வந்து ஹோமியோபதி, அவர் ஹோமியோபதி கூட கிடையாது, ஹோமியோபத்தின்னு படிக்காம ஒரு ஒரு பேசிட்டு இருக்கிறவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அலோபதினாவே வந்து, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அந்த ஒரு கிளியர் கட் ஒரு டெஃபினேஷனை கொண்டு வரதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் சித்தாவும் அலோபதி. ஸோ அதுதான் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோஸ், அதாவது மெயினாக ஹோமியோபதி ஆயுஷ் பற்றி பேசுகிறப்போ பயமாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 2-3 வீடியோ வந்து நாங்களே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்போ யார் எந்த லாயர் நோட்டீஸ் வரும், எந்த டெஃபமேஷன் கேஸ் வரும்னு சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக டெஃபமேஷன் தான் வரும். ஸோ ஜஸ்ட் என்னோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். தேங்க்யூ சார். அப்புறம் சார் சொன்னாங்க, இப்போ இன்னொன்று வந்து இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் வெறும் ட்ரேடாகவே இருக்கா, இது வந்து வெறும் பண பரிமாற்றத்துக்கான ஒரு அமைப்பாகவே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் காலையில் நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் 12,000 ஓபிடி மட்டும் 12,000 பேர் வராங்க. ஓபிடி மட்டும், நாட் இன்பேஷண்ட் சர்ஜரி அதை விட்டுருங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்றவங்க. ஓபி கன்சல்டேஷன் மட்டும் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 12,000 பேர் வராங்க. இதில் எங்கே ட்ரேட் வந்தது? இதில் எங்கே ட்ரேட் இருக்குது? இது மாதிரி ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்கிறேன் நான். தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாலுக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா அர்பனில் மட்டும்தான் வந்து தனியாரில் போய் போட்டுக்கிறாங்க. ரூரல் மட்டும் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து 80 to 85% அரௌண்டு மக்கள் ஜிஹெச்சில் தான் போடுறாங்க. என்னுடைய 2 பசங்களுக்கு நான் ஜிஹெச்சில் தான் போட்டிருக்கேன், ப்ரைவேட்டில் போடலை, ஜிஹெச்சில் தான் போட்டிருக்கேன். அப்போது இன்னும் நீங்கள் இப்போ அர்பன் தாண்டி கொஞ்சம் ஒரு லிட்டில் டவுன், ஒரு Tier 2 டவுன்ஸுக்கு போயிட்டிங்கன்னா கூட தடுப்பூசிகள் வந்து அரசாங்கம் முழுமையாக, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்டில் எனக்கு தெரியல, அரசாங்கம் முழுமையாக அதை வந்து அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. கிராமப்புறங்களில் 100% அரசு தான் தடுப்பூசி வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அதனால் இதில் ட்ரேடு இது அப்போது ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் பீப்புள், ஒரு 60-70% மக்கள் வந்து அரசு சார்ந்த பொது மருத்துவத்தை தான், அதாவது சமூக மருத்துவத்தை தான் நம்பி அவங்களுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அர்பனில் பணம் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து இதை வந்து இன்னும் தனியாரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அரசுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற தடுக்கிறதுக்கான இது எதுவுமே கிடையாது. ஒருத்தர் ப்ரைவேட்டில் போய் தடுப்பூசி போட்டுக்கிறாரு, அதே இது இப்போ கவர்மெண்ட்லேயும் இருக்கும்பொழுது அவர் ப்ரைவேட்டில் ஏன் போட்டுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் சென்னையில் தான் இருக்கிறேன், போரூரில் பக்கத்தில் இப்போ அர்பன் ஹெல்த் சென்டர்னு இருக்குது. அர்பன் ஹெல்த் சென்டர் நான் போய் போட்டேன். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ப்ரைவேட்டில் போய் ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அதுக்கான இது அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரில. அப்போ இது வெறும் இதில் ட்ரேடு தான் இருக்குது, இது வெறும் பணம் சம்மந்தமாக தான் இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் இருக்கிறது ஒரு பெரிய தப்பான. அது ஓகே தான் சார், அதாவது அது ஓகே தான், அதாவது இருக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கார் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் 8 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய் கார் வச்சுருக்காரு. பட் என்னென்னா அதுவே தான் இதில் ஃபேக்டரா? அந்த 10 லட்ச ரூபா கார் விற்கிறதுக்காகவே தான் இந்த கார்களே தயாரிக்கப்படுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் பீப்புள் மொபிலிட்டிங்கிற அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பஸ்ஸில் கூட போய்க்கலாம், ட்ரெயினில் போய்க்கலாம், அதில் ஸ்பெக்ட்ரா இருக்குது. அது வந்து இப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் அது வந்து இல்லை. பிரச்சனை வந்து இந்த தடுப்பூசிகளோ இல்லை மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனோ இந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதா இல்லையா, அதை எப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அது தனிவாதம். நன்றி. ஒரே ஒரு செய்தி, சாரி, அதை உயிர்ப்பிக்கிறதுக்கான மந்திரத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதுக்கான ஆராய்ச்சி ஒரு செய்தி, வரலாற்றுலேருந்து ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். காந்தி அவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த மாதிரி என்னால் வந்து காந்தியை உயிர்ப்பிக்க முடியும்னு இங்கே ஒருத்தர் சொன்னார். பெரும்பாலும் யாரும் நம்பலை. இல்லை எனக்கு உதவி பண்ணால் நான் செய்ய முடியும் அப்படின்னப்ப தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் வர கூட்டிகிட்டு போய் காந்தி பக்கத்தில் உட்கார வச்சு நீ மந்திரம் சொல்லி வேணால் உயிர்ப்பிக்கிறதுனா உயிர்ப்பிச்சுக்க அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, வரல. அப்புறம் கடைசியில் எப்போ வந்து அவரை விரட்டினாங்க அப்படின்னா, அந்த குறவலையில் லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே வந்து விபூதியை பூசினா வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பிறகு தான் அவரை விரட்டி விட்டாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டு போட்டு கூட்டு போன ஆள் இப்போ நானெல்லாம் படிப்பதற்கு காரணமான எங்கள் கல்வி வள்ளல் அழகப்பர், அதான் ரொம்ப கொடுமை. அது ஒரு செய்தி. இன்னொன்று அது நம்ம பல நேரங்களில் வந்து நம்முடைய அறிவியல் அறிவு பாதி அளவுக்கு வேலை செய்யும்.
சேஃப்டி அளவுக்கு வேலை செய்யும். இப்போ நீங்கள் வந்து என்ன மந்திரம் சொன்னாலும் அல்லது நம்பிக்கை என்று சொன்னாலும் கூட டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அந்த பக்கம் போகிறாங்க இல்லையா? நம்ம இதை கொஞ்சம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ நம்ம சசிகுமார் அவர்கள் சொன்ன அந்த கதையில் கூட அந்த ராஜா வந்து அந்த துணியை மேலே போட்டிக்கிட்டாரே போல கோவணத்தை அதே துணியில் கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, நிலமை என்ன இருந்திருக்கும்? அப்போ அவருக்கே லைட்டாக ஒரு டவுட்டு, அதனால் சேஃப்டி சைடு ஒன்று வச்சுக்கிட்டார்ல. அந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லி இப்போ நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண வேண்டிய விஷயம், அவங்கள ஊக்குவிக்க வேண்டிய விஷயம், யோசிச்சு இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இல்லைப்பா இதையும் கொஞ்சம் யோசி அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்க முடியும். நண்பர்களே, மிக ஒரு நல்ல ஒரு அமர்வாக இருந்தது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய 60,000 பாக்டீரியாக்களும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கோம். அதனால் அந்த பாக்டீரியாக்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்காக நம்ம போகலாம். ஆனாலும் ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்கிறேன். சார் சொன்ன மாதிரி அந்த மந்திரம் போட்டு ஆளை உசுப்புறான்றாங்களே, அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ மந்திரம் போட்டு அந்த ஆள் எதிரிகள்னு நமக்கு நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? இவர் சொன்னார், சசிகுமார் சார் என்கிட்ட பேசிட்டு சொன்னார். ஸோ அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அவனே வந்து காசு செலவழித்து நமக்கு அறிவியல் சரியான பார்வையை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அந்த இதையும் அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் தீவிரமாக சிந்திப்போம். எதிர்காலத்தில் இந்த அலோபதி மருத்துவம் மற்ற மருத்துவங்களை குறித்த ஒரு ஆய்வரங்கையும் நாம் ஏற்பாடு செய்யலாம் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு, ஃபேக்ட் செக்கிங்காக ஒரு அமைப்பை உடனடியாக தாவி அவர்களுடன் பேசி நாம் ஏற்படுத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.